அந்த அந்த 76 பேர்ல அவரும் அந்த வடுக நம்பியும் ஒத்துரா. அந்த 70 பேரோ ஏதோ 76 பேரை அவரு 74 சிம்மாசனாதிபதிகள், 74. 74 பேர், ஆ 74 பேர்ல வடுக நம்பி அதை ஏத்துக்க மாட்டேன்ட்டார். எனக்கு நான் உங்க ஆச்சார நாத்து இல்லை, உங்களுக்கு சிஷ்யனா மட்டும்தான் இருப்பேன்ட்டார். அவர் கடைசி வீட்டில் ஓ அவர் தான் உண்மையான சிஷ்யன். ராமானுஜர் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. அவர் போகிற இடத்துல தன்னுடைய திருவாரூர பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவா. இப்படி போர்ச்சே வடுக நம்பி தான் அவருக்கு கூடவே கைங்கரியம் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணினா, அவர் ராமானுஜர் திருவடியை வச்சு தான் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பெருமாளை வச்சதோடைய ராமானுஜர் திருவடியை சேர்த்து வச்சு கட்டி கொண்டு போனார். அவர், ஐயோ அப்பா, என்னுடைய திருவடியை பாதிகள் அதில் வைக்கிறிய, தப்பாச்சு அப்படின்னார். உம்ம சுவாமிக்கு என் சுவாமி இன்னும் குறைஞ்சி படல அப்படின்னாரா. அந்த மாதிரி ஒரு ஆர்டன்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் டீச்சர், ஹிஸ் டீச்சர். அதனால அவரை தோத்து வேற யாரையும் தொழுதே கிடையாது. சுவாமி அந்த கிணறும் சொல்லுங்க சுவாமி. அங்க ஷால கிணறு இருக்கு இல்லையா, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி தீர்த்தம் சேர்க்கிறா, எப்படி தீர்த்தம் எல்லாருக்கும் கொடுக்குறா அப்படின்ட்டு. ஸ்ரீபாத தீர்த்தம் சுவாமி சாலை ஸ்ரீபாத தீர்த்தம், ஸ்ரீபாத தீர்த்தம். இந்த டெம்பிள் இருக்கிறதுக்கு நேர எதிர்த்தாப்புல ஒரு சின்ன கிணறு இருக்கு. அந்த கிணத்துல என்ன பண்ணா, அப்போ இங்க கர்நாடகால எல்லாம் நிறைய சமணர்களா இருந்தா, அவளை நிறைய படிச்சவா. அவளுக்கும் எம்பெருமானாருக்கும் இதை பத்தி மதத்தை பத்தின விவாதங்கள் நடந்தது. அவ இந்த தொடர்பு இல்லாதனால அவளுக்கு இதை ஒத்துக்க முடியல, ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தா. என்ன பண்ணினாருனாக்க, தன்னுடைய சிஷ்யரான முதலியாண்டானே அங்க ஒரு குளம் இருந்தது, குளத்துல காலை வச்சுக்க சொன்னார். இந்த காலை வச்சதுக்கு அப்புறம் அந்த சமணர்கள்லாம் அதுல தான் இது பண்ணினான். அப்போ அவளுக்கு அந்த முதலியாண்டான் பாத ஸ்பர்சம் பட்டதுனால நல்ல அறிவு வந்தது. அப்புறம் ராமான் சொல்றதை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால இன்னைக்கு வைஷ்ணவாள் அங்கே ஸ்ரீபாதித்ய சத்துக்கிறது ஒன்று உண்டு. நல்ல வைஷ்ணவாளுடைய திருவடிகளை கழுவி இந்த தீர்த்தத்தை எடுத்துக்குவோம், தலைக்கு சேர்த்துக்குவோம். முக்கியமான பாயிண்ட் ஸ்ரார்த்தங்களில் உண்டுது. சாதகங்கள் சுவாமிடா இருக்குமோ அவளுடைய பாதத்தில் கண்ணா அலம்பி அதுலேருந்து தீர்த்தத்தை நம்ம சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஆச்சாரிய பக்தியும் அடியார்களுடைய பக்தியும் இருக்கணும். வைஷ்ணவத்தை பொறுத்த மட்டும் தான் தாழ்ந்தவன், தன்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லை அப்படிங்கிற ஆக்கிஞ்சன்யம் அப்படிங்கிறது முக்கியமான பகுதி. அதை நல்லா கடைபிடிச்சவா வள்ளார். சரி, ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரவணம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மத்யாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நித்யம் அக்கில பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मत्पूर्वभगवतोऽस्ति सिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये मनता पिता युवदयस्तमया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च भगदाख्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् श्रीमत्परामसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अखिल भुवन जन्म श्रीनिवासे तस्मिन् सेमुषी भक्ति रूप पाराचर्य वरसुतां पनिषत्ग्नि विदीपन व्यवगत प्राणपत्व संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां पुगमदिव्यागाद दूरस्थिताम् निराक्षरैः पिबन्धन्त्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने இது மட்டும் ஆத்மாவுடைய குணங்களால் பார்த்து ஆரம்பிச்சிட்டோம். பூரா அலசி பார்த்துட்டோம். ஆத்மாவுடைய வெவ்வேறு நிலைகள் அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கனவு, ஆழ்ந்த உறக்கம், மயக்கம், இதெல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் இந்த ஆத்மாவுக்கு ஆஸ் அகென்ஸ்ட் திஸ் அப்படின்னு பார்த்தோம். பரமாத்மாவுடைய குணங்களை பார்த்தோம். எது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஞானம் ஆனந்தம் ரெண்டும் உண்டு.
ரெண்டுக்கு அறிவுகள் வந்து குறைவில்லை. ஆனாலும் வித்தியாசம் என்ன? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருந்தான்னாக்க ரெண்டும் எல்லாம் ஒரே மாதிரியா? அப்படி இல்லை இல்லையா? இப்போ என்ன வித்தியாசம்? ஆத்மாவுடைய ஞானமும் ஆனந்தமும் அது எடுத்திருக்கக்கூடிய உடலுக்கு ஏற்ற மாதிரி தடைப்பட்டு நிற்கும். சரி, இவாதான் உடல் எடுத்திருக்கா, சரி கர்ப்பவஸ்தால் இருக்கா. அப்படி இல்லாம நித்தியசூரியர்களா இருக்கா இல்லையா? நித்தியசூரியர்களுடைய ஞானமும் கூட அவங்களுடைய கிருபையால் இருக்கும், இயற்கையா இருக்காது. பகவானுக்கு பரமாத்மாவுக்கு ஞானமானது இயல்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பரமாத்மா விபுனா எங்க நிறைந்தவர்? எங்க நிறைந்தவன்னா தாழ்ந்த பண்டங்களையும் எரிக்கொள்வான். தாழ்ந்த பண்டங்கள்ல இருந்தானாக்க அவனுக்கு ஞானம் இருக்குமா, ஆனந்தம் இருக்குமா? கல்லுல இருக்குச்சே ஞானம் இருக்குமா, ஆனந்தம் இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி அது மற்ற ஆத்மாக்களுக்கு ஏற்படாது. அதாவது அவருடைய ஞானமும் ஆனந்தமும் இயல்பானது. அது மட்டும் இல்லாம எந்த நிலையிலையும் தடைப்படாதது. ஜீவனுடைய ஞானமும் ஆனந்தமும் தடைப்படக்கூடியது. இந்த ஞானம் ஆனந்தம் தடைப்படாமல் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னாக்க அந்த நிலையை அடையறதுக்கு, அதாவது நம்முடைய முக்திங்கிறது நம்ம பரமாத்மாவுக்கு சமானமான நிலையை அடையிறதா முக்தி. அங்க போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ற தொண்டு செய்யறதா முக்தி. ஆக நம்ம அந்த நிலைமைக்கு வரத்துக்கு அந்த குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் ஆத்மா, ஆத்மாவோட தாழ்ச்சிகள் எந்தெந்த நிலைமைகள் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ என்ன பண்ணணும்? ஏன் இந்த மாதிரி இருக்கு? நான் இந்த உடம்பு எடுத்துக்கனால தான் என்னுடைய ஞானம் தடப்பட்டிருக்கு. இதுக்காக தான் எனக்கு துக்கமெல்லாம் வருது. ஆனந்தமா இருக்கணும்னாக்க எப்போ இந்த பிரச்சனையே வரக்கூடாது, வருது. அப்போ எனக்கு துக்கங்களே வரக்கூடாது, எப்போ ஆனந்தமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்க அப்போ என்ன பண்ணோம்னாக்க இந்த இதை விட்டு போறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது உபாசனங்கிறது முன்னால பார்க்கணும். அப்போ நம்ம அந்த கோலை நோக்கி போறதுக்காக நமக்கு பகவானுடைய முக்கியமான குணங்களை எடுத்து சொல்றேன். 2 குறி பகவானை அழியத்து, 2 பகவானை பற்றின 2 குறி. என்னது? ஞானமும் ஆனந்தம். இந்த ஞானமும் ஆனந்தமும் இருந்துட்டு நமக்கு வந்து இந்த சம்சார பந்தமானது நமக்கு இருக்காது. சம்சார பந்தத்தை விட்டுவிட்டு அவன்கிட்ட போய் சேர்க்க முடியும். அதுக்காகத்தான் சம்சாரத்தினுடைய குற்றங்கள் எல்லாம் முதல்ல சொன்னார். எதுக்கு? அதுல வைராக்கியம் வரத்துக்கு. ராகம்னா விருப்பு, விராகம்னா விருப்பு தன்மை, விருப்பற்ற தன்மை வைராக்கியம். நம்ம இந்த உலகம் இருந்து அது வேணும் இது வேணும் அறிஞ்சிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு வைராக்கியம் இருக்கு. இந்த வைராக்கியம் இருந்ததானால் நம்ம ஞானம் ஆனந்தம் உடையவனான பரமாத்மாவை நம்ம அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக அவனுடைய கோலாக நமக்கு ஒரு டார்கெட்டாக ஞான ஆனந்தமுடைய பகவானை பற்றி சொல்றார். இந்த கருத்து இப்ப இல்லை. ராமானுசர் நம்ம இதுக்கு இதுக்கு பிரம்மசூத்திரத்துக்கு முறை எழுதி சொல்றீங்க வாஸ்தவம். ஆனால் நம்ம பழந்தமிழ் நாட்டிலையும் இந்த கருத்து நல்லா வேரூன்றி இருந்திருக்கு. இதே கருத்து பழந்தமிழ் நூல்களையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருவாய்மொழியில பார்க்கலாம். திருவாய்மொழியில முக்கியமா முதல் திருவாய்மொழி, இந்த முதல் 10 திருமொழி ஆரம்பிக்கச்சேயே அழகா இதை பற்றி டெவலப் பண்ணிட்டே வர்றார். பகவானுக்கு என்னென்ன முக்கியமான குணங்கள் வேணும்னாக்க, ஒன்று சுவாமித்துவம். சுவாமித்துவம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன வேணும்? முக்தி வேணும். முக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கா? முக்தி அவனுடைய ஐஸ்வர்யமாக இருக்கா? முக்தி அவனுடைய சொத்தாக இருக்கா? ஐஸ்வர்யத்தை உடையவன் ஈஸ்வரன். அதனால அவனுக்கு முக்தி தரக்கூடிய தன்மை இருக்கா? இருந்ததுன்னா அவனை எனக்கு 10 பேர் தர முடியாது, என்கிட்ட இல்லைன்னாக்க. உங்களுக்கு நான் 10,000 ரூபா தரணும் நினைச்சேனாக்க என் கையில் இருந்தால் தான் தர முடியும், இல்லைன்னா முடியாது. அது மாதிரி முதல்ல அவனுக்கு தரக்கூடிய சுவாமித்துவம் இருக்கு. சுவாமித்துவம் இருந்தால் மட்டும் போராது, சௌலபியம் இருக்கா? இஸ் அப்ரோச்சபிள். எங்கேயோ இருக்கா, இதில் இருக்கானாக்கா நம்ம வந்து இது வாங்க முடியுமா? இந்தியன் பேங்க் இஸ் யுவர் பேங்க் அப்படின்னு சொன்னாக்க நான் அதுக்காக அங்கே பணத்தை எடுத்துன்னு வந்துட முடியுமா? முடியாதே. அது மாதிரி இஸ் அப்ரோச்சபிள். ரைட்டு, அப்ரோச்சபிளாகவும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தரணுங்கிற மனம் இருக்கணுமே, கிருபை இருக்கு. இந்த 3 ஞானம், இது சுவாமித்துவம், சௌலபியம்,
சௌசீல்யம். சௌசீல்யம் பிரத்தியாருக்கு இறங்கும் குணம் இருக்கு. இந்த 3 இருந்தது. இந்த குணங்களை முக்கியமாக உடையவனாகவும் அவனுக்கு தன் பொறுத்து தன்னை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி இருக்கான்னா எப்பவும் ஞானமும் ஆனந்தம். இன்னொன்று இந்த ஆனந்தம்ங்கிறத பற்றி முன்னாலே ஒரு தரம் பார்த்தோம். ஆனந்தமயாதிகரணம்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு சூத்திரம். அதாவது ஒரு பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அளக்க முயற்சி பண்ணிட்டு வேதம், எந்த வேதம் நமக்கு பிரம்மத்தை காட்டி கொடுக்கிறதோ அந்த வேதமே பிரம்மத்தினுடைய ஒரே குணம், ஒரு குணமான ஆனந்தத்தை அளக்க முற்பட்டது. அப்போ ஒரு யூனிட் வேணுமே, அதுக்கு அளவு கற்பிச்சுன்றது. ஒருத்தன் 25 வயசு தான் ஆகுது, அவனுக்கு மனக்கோளாறோ உடற்கோளாறோ கிடையாது, இந்த உலகத்தை முழுக்க ஆண்டுட்டு இருக்கான், அதில் கலகம் வகைராக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் அவனுக்கு அந்த யௌவனம் மாறவே மாறாது. இப்படிப்பட்ட ஒருத்தனைக்கு இமேஜின் பண்ணிட்டு இவனுக்கு ஒரு ஆனந்தம்னு வச்சுட்டு அதுக்கு மேலே அதை 100 பங்கா பெருக்கிண்டே போய் கடைசியில் 10⁻20 வந்ததுனாக்க அது பிரம்மாவுடைய ஆனந்தம், 4 முக பிரம்மாவுடைய ஆனந்தம். இப்போ 4 முக பிரம்மாவுடைய ஆனந்தத்தை வச்சுட்டு பரமாத்மாவுடைய ஆனந்தத்தை அளக்கலாம்னு போனாக்க அது ரொம்ப ஷார்ட்டாக அது முடியல. அப்போ என்னாச்சு, 2-3 தினம் ட்ரை பண்ணியும் முடியல. அப்போ என்ன பண்ணிட்டு வேதம் திரும்பி எடுத்து அந்த ஆனந்தத்தை அளக்க முடியாது அப்படின்ட்டு ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகன்னு வந்துடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை நம்ம இங்கே இருக்கமே, இந்த யூனிட்டுக்கே வராதவன், இந்த ஒரு மனுஷன் உலக போராடுறாங்க அதுவே வராது. நமக்கு அது எவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்கும். அதனால் அதை நோக்கி நமக்கு இன்டியூஸ் பண்ணுறதுக்காக பிரம்மத்துடைய குணத்தை விவரிக்கிறது. இப்போ இந்த குணமானது முன்னாலே அறியப்பட்டு பழந்தமிழ் நூல்கள்லையும் இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம வைராக்கியத்தோட இது எல்லாத்தையும் விட்டு, அதாவது இந்த உலகியலை விட்டு அவனை அடையறதுக்கு முயற்சி பண்ணினோம்னாக்க நமக்கு அவனுடைய கைங்கரியம் கிடைக்கும். அப்படிங்க இந்த அதிகரணத்துக்கு சங்கரர் என்ன சொன்னார்னாக்க, எப்படி இது இல்லாத ஞானம் ஆனந்தம்ங்கிறது பிரம்மத்திட்ட இருக்க முடியாது. எப்படின்னாக்க பிரம்மம் இந்த உலகத்தில் உள்ளதாக இருந்ததுனாக்க அப்போ என்ன ஆகும், உலகத்தில் கோளாறுகள் அது மேலே வரும். ஆனால் பிரம்மம் பியூராக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற பிரம்மம்னு சொன்னேன்னாக்க அதுக்கு ஞான ஆனந்தம் இருக்க முடியாது. ஏன்னா தாழ்ந்த குள்ள இருக்கிறது. அதனால இந்த இதெல்லாம் இருக்கு. ஞானம் அந்த குணம் சொல்கிறோம் இல்லையா, இது கற்பனை. பிரம்மத்துக்கு குணங்களற்ற பிரம்மம் தான் பிரம்மம். அதான் சொன்னார் இல்லையா, அசேஷ விசேஷரகிதம் பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா. குணங்கள் எதுவும் இல்லாத பிரம்மம் ஒன்றே உண்மை, உலகம் மித்தியை, பொய்த்தோற்றம் அப்படின்னாரு இல்லையா. அதை மறுத்து தான் இந்த அதிகாரம் சொல்கிறார். அவர் மேலே பார்ப்போமா, உனக்கு நீங்கள் யாராவது அது பார்த்தேளா பை சான்ஸ்? ஐ டோன்ட் திங்க் பார்த்துக்க மட்டும் நினைக்கிறேன். திருவாய்மொழி முதல் 10 அடியான் சொல்லுங்கம்மா. பார்த்தேளா? பார்த்தேன் சுவாமி. அந்த 4 கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அத்வைத்தத்துக்கு உகந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் 2ம். பாம்பு சுருட்டி கொண்டு இது பண்ண மாதிரி இல்ல, அத்வைத்தத்துக்கு உணர்ந்த மாதிரி இருக்கா? கொஞ்சம் அத்வைத்தத்து அவ சொல்றதுக்கு இது பண்ற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் 2ம். அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் வந்த உடனே இதுவாயிடுச்சு. அதாவதுமா அவ குணங்கள், நம்ம குணம் உண்டு, ஞானம் ஆனந்தங்கிற குணம் பிரம்மத்துக்கு உண்டு அப்படிங்கிறோம். சங்கரர் குணங்களே கிடையாது அப்படிங்கிறார். இதான் 2 பேருக்குள்ள இதுல டாபிக். இது 2 பேருக்குள்ள விவாதம். திருவாய்மொழியில முதல் 10 முதல் திருவாய்மொழியில் முதல் 10ல் 2ஆம் திருவாய்மொழி, மனநகம் மலரற மலர்மிசை எழுதரும் மனன் உணர்வு அளவிலன் பொறி உணர்வு அவையிலன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் எனுயிர் மிகு நிறை இளனே. ரொம்ப அழகான ஒரு இந்த பிரம்மத்தை எடுத்து டெஃபினட்டாக கொடுக்குறது. அர்த்தம் என்னன்னாக்க, மனத்தின் குறைகள் யாவும் நீங்கிய பிறகு மலர்ந்து எழும் யோக ஞானத்தால்
அறியப்படும் தன்னுள் ஆன்மா தன்மையை உடையோன் அல்லன். அதாவது நம்ம முயற்சியினால நம்ம ஆத்மாவை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆத்மாவுக்குள்ள தன்மை இருக்க அது அவன் பரமாத்மா அந்த தன்மை உடையவன் அல்லன். ஆக இந்த ஆத்மாவினின்று வேறுபட்டவன். புலன்களால் அறியப்படும் உலகில் பொருள்களின் தன்மையன் அல்லன். புலன்கள் அறியப்படும்னா நம்ம பார்க்குறோம் இந்த எல்லா சயின்ஸ் இல்லைங்க, காட் பார்ட்டிகள் தேவைப்படுறா இல்லையா? சரி, அதால் எந்த வகையால் அடைஞ்சிட முடியுமா? அவனை அறிஞ்சிட முடியுமான்னா முடியாது. புலன்களால் அறியப்படும் உலகியற் பொருள்களின் தன்மையன் அல்ல. சென்ற நிகழ்வரும் முக்காலங்களிலும் தனக்கு தனக்கு ஒப்பானவரை இளன். சரிப்பா, இவர் எப்படின்னாக்க, இப்போ நம்ம ஏதோ ஆத்மான்னு சொன்னோம்னாக்க இந்த ஆத்மா அவர் மாதிரி இருக்கு, இவருக்கு அவர் ஒப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கான். இப்போ இருக்கான்னாக்க முன்னால் இருந்தானா? ஆமாம். நாளைக்கு இருப்பானா? ஆமாம். நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு ஒரு பெரிய ஃபுட்பால் சாம்பியன் அப்படின்னாக்க ரொனால்டு, மெஸ்ஸி இதை சொல்கிறோம். இதே இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க பீலே இப்படி திறந்தார். இனிமே யாராவது வருவாளோ அப்படி இருக்கச்சே இவர் பெரிய சாம்பியனாக இருந்தாருனாக்க ஒரு காலத்துக்குள்ள தான். அப்படி இல்லாமல் எந்த வகையிலையும் தனக்கு ஈடும் இணையும் இல்லாமல் இருக்கக்கூடியவன், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தில் இருக்கக்கூடியவன் அவன் ஒருத்தன். அப்படிப்பட்டவன் தான் பிரம்மம். சென்ற நிகழ் வரும் முக்காலங்களிலும் தனக்கு ஒப்பானவரை இளன், மிக்கானவரை இளன், ஞான ஆனந்தமயமாக இருப்போம். இப்படிப்பட்டவன் என் உயிர் ஆவான். அவன் என்ன பண்ணான்னாக்க அவன் தான் என் உயிருக்குள்ள உயிரா இருக்கலாம் அப்படின்னு நம்மாழ்வார் நமக்கு சொல்றாரு. மட்டும் முழு நலன் சொல்ற செய்ய, முழு நலன் உடையவன் சொல்ற செய்ய என்னன்னாக்க கேய பிரத்தினீகத்தை. முழு நலன்னா இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு எல்லா வசதியும் இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாம் இருந்தாலும் ஒரு கோளாறு வருமே, பசிக்கும் இல்லையா, தூக்கம் வரும் இல்லையா? அப்போ சோறு நம்ம சேரும், பசி நம்ம வாட்டும். இந்த மாதிரியான இல்லாமல் சோர்வோ பசியோ எதுவுமே கிடையாது அவனுக்கு. அடுத்தபடியாக ஏய பிரத்தினைத்துவம், உலகத்தினுடைய தாழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவன், அமலத்துவம் அதுக்கு பேர். கல்யாண குணைக தானகம், நற்குணங்கள் மட்டுமே உடையவன். நற்குணங்கள் மட்டும் உடையவன்னாக்க குணங்கள் இருக்கு, இந்த குணங்கள்லாம் நற்குணங்கள் தான். அதுதான் சங்கரருக்கு நமக்கு குணம் இல்லை. ஆமாம் இல்லை. என்ன குணம் இல்லைங்கிறனாக்க தீ குணங்கள் இல்லை, நற்குணங்கள் இருக்கு. இந்த பொண்ணு எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னோம்னாக்க தங்கமானவள் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்காக பொண்ணை பார்க்குறோம், அந்த பொண்ணு எப்படி இருப்பா? தங்கமானவள் அப்படின்னாக்க நமக்கு இப்போ நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் அவர் நாலேஜ் அண்ட் பிலீஃப் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணும், அதனால் அவளுக்கு குறையே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? கிட்டி போய் பார்த்தாக்க அவளுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம். நம்ம என்ன எல்லாத்தையும் பண்ணி சொல்ல முடியும்? நம்ம குணங்களில் சிறந்தவளாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி குணங்கள் இல்லைன்னு சொன்னாக்க தீ குணங்கள் இல்லை. உலகில் பார்க்கக்கூடிய தீ குணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு எதிர்த்தட்டான நற்குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவன் அவன்தான் பிரம்மம். இதே கருத்து நற்றிணை கடவுள் வாழ்த்து, நற்றிணை கடவுள் வாழ்த்து இருக்கின்றது. மாநிலம் சேவடியாக, தூநீர் வளநல் பவம் உடுக்கையாக, விசும்பு மெய்யாக, திசை கையாக, பசுங்கதிர் மதியமுடு சுடர் கண்ணாக இயன்ற எல்லாம் பயின்று அகத்தடக்கிய வேத முதல்வன் என்ப யாரு? தீதர விளங்கிய திகிரியோனே, தீதர விளங்கியனான். ஸோ அவனுக்கு அமலத்துவங்கிறது சங்ககாலத்தில், அதாவது கிமு காலத்திலே இருந்திருக்கு. தீதர விளங்கிய திகிரியோனே, நற்றிணைன்னு 8 தொகைகளில் ஒன்று. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒற்ற பதிற்ற பற்று ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகைன்னு சொல்லணும். அந்த 8 தொகை நூல் அது ஒன்று. அதே மாதிரி திருக்குறள்ல கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, திருக்குறள்ல முதல் அதிகாரத்துல 8வது பாட்டது. குற்றமுடைய புலன்களின் குணம் இல்லாதவன். நம்ம குணங்கள் புலன்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குற்றம் உண்டு. எல்லாருக்கும் எல்லா புலன்களும் எல்லா நேரத்திலையும் 10% வேலை செய்யறதா? நார்மலா நமக்கு 40 வயசு ஆகணும், கண்ணாடி போட்டு கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க.
காதுக்கு தான் கருவி ஒன்று இருக்கு, நாக்குக்கு சுவை தெரிய மாட்டேங்கிறது. இந்த மாதிரி வேற ஏதாவது கோளாறு இருந்தாக்க, இது டயபெட்டிக் மாதிரி கோளாறு இருந்தாக்க உங்க தொடு உணர்வு வந்தி போகுது. அந்த மாதிரிலாம் எந்த வித இதுவும் இல்லாமல் பொறின்னு வந்ததுனாக்க உடல் பொறிகளாக இருந்தோம்னாக்க அதுக்கு குறைகள் உண்டு. அந்த மாதிரியான குறைகள் ஏதும் இல்லாதவன் தோளில். அப்புறம் எண்குணத்தான் கட்சி நம்ம முன்னால பார்த்தோம், முதல் இதில் பார்த்தோம். யாரு? பகவானுக்கு 8 குணம் உண்டு. அபகத பாத்மா, விஜரோ, விமிருத்யு, விசோகா, விஜிகத்சா, அபிவாசகா, சத்தியகாமகா, சங்கல்பா. இந்த 8 குணம் அவனுக்கே உண்டு. திருவள்ளுவர் அதை மென்ஷன் பண்ணிருக்காரு. அவனுக்கு என்னன்னாக்க பாபங்கள் கிடையாது அவனுக்கு. நமக்கெல்லாம் பாபம் இருக்கு. முமுட்சிகளை முக்தி அடைஞ்சாக்க பாபம் இருந்து இப்ப இல்லாம இருக்கு. நித்திய சூரியர்களுக்கு அவன் என்ன பிறக்கவே இல்லை, பாவம் ஒட்டத்துக்கு வழி இல்லை. ஆக அவளுக்கும் பாவம் ஒட்டக்கூடிய வழி உண்டு. ஆகவே நித்திய சூரியர்களாகட்டும், முக்தர்களாகட்டும், நம்ம பக்தர்கள் நம்ம எல்லாருக்கும் பாபத்தினுடைய தொடர்பு இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அவனுக்கு பாபமே கிடையாது. அபகத பாத்மா. விஜரோ, வயசாருது, நம்ம சின்ன வயசுல எல்லாம் பண்ணினோம், பண்ண முடியுமா? அதாவது விஜரோ, விமிருத்யு, சாவு கிடையாது. விசோகா, இது கிடையாது, துன்பம் கிடையாது. விசோகா. விஜிகித்சா, பசி கிடையாது. அபிபாசகா, தாகம் கிடையாது. விஜரோ விஜிகித்சா, அபிபாசகா, பிபாசகா. அதே மாதிரி அடியன் சத்தியகாமக சத்திய சங்கல்ப சுவாமி. அதான் இந்த தீக்குணங்களை இல்லாதவன். இதெல்லாம் இல்லாதவன். அப்புறம் என்ன? சத்தியகாமகனா நான் விரும்பக்கூடியதை அடையக்கூடியவன். சத்திய சங்கல்பகா, தான் நினைக்குவதையும் நிறைவேற்ற வல்லவன். ஆக இந்த தீக்குணங்கள் இல்லை, நற்குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகமே காட்டுறது. ஆக பரமாத்மாவுக்கு இந்த குணங்கள் உண்டு. இது சங்கரன் எடுத்துக்காந்து சொன்னாக்க இது எல்லாத்தையும் இந்த உலகத்துல நமக்கு அவன் மேல ஒரு பிடிப்பு வரணும்னு தான் சொல்றதே தவிர்த்து உண்மையா அந்த குணங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறது சங்கருடைய வாதம். அடுத்தபடியாக கீதையில நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா, கீதை 4:14 ஸ்லோகத்துல, நமாம், என்னை தீவிரர்கள் தீண்டுவதில்லை, நான் கர்ம பலத்துடைய தொடர்பே இல்லாதவன். அதாவது கண்ணன் சொல்றான், நீயும் பெறப்பட்டிருக்க, நானும் பெறப்பட்டிருக்கேன், எனக்கு என் பிறப்பெல்லாம் தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. இந்த பிறப்படுத்தினாக்க இந்த பிறப்பினால் ஏற்படக்கூடிய புண்ணிய பாவங்கள் என்ன தொடுவதில்லை, அதனோட தொடர்பு எதுவும் சிறிது மற்றவன் அப்படிங்கிறான். அதே மாதிரி மஸ்தானி சர்வபூதானி அச்சாகம் தேஷு அவஸ்திதா, அதை என்ன பண்றான்னாக்க எல்லா பொருள்களுக்கும் நான் இருக்கேன், ஆனா அந்த பொருளுடைய கோளாறானது என்னை தொடாது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்க, ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் இருக்கோம், அங்கே ஒரு மாதிரி ஒரு வாடை வரும் வச்சுக்கோங்க, நம்ம சட்டையெல்லாம் கூட அது வாடை வர சமயத்து இந்த பொருளோட நம்ம அஃபெக்ட் ஆகிறோமா இல்லையா? ஆனால் இவன் எதில் இருந்தாலும் சரி அதில் வாடை வராது. அடியங்களுக்கெல்லாம் சில சமயம் இந்த பெட்ரோல் டேங்க் உள்ள போய் செக் பண்ண வேண்டி வரும். எம்டி டேங்கில் போனோம்னாக்க அந்த சட்டை போட்டுருக்க மாதிரி இருக்கும், இந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 2 தடவை செலவுக்கு போயிட்டு வந்தால் கூட பெட்ரோல் நாத்தம் வரும். அந்த மாதிரி நமக்கு சூழ்நிலைகளால் நமக்கு we will get affected whereas he will not. எதுக்குள்ள இருந்தாலும் சரி, சாக்கடையில் அவன் இருந்தாலும் அதில் இருக்கான், சாக்கடையில் இருக்கான், இருந்தாலும் அவனுக்கு அதனுடைய தாட்சிகள் எதுவும் தட்டுவதில்லை. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் சரி அங்கே இருக்கானே ஒரு கம்பல்ஷனா, ஆமாம் வேற வழி இல்லை, நான் உள்ள இறங்கி செக் பண்ண வேண்டியிருந்தது, அதனால இறங்கி செக் பண்ணேன், அது என்னுடைய விருப்பத்தினால இல்லை, எனக்கு ஃபோர்ஸ் டு டூ இட். ஆனால் அவன் அங்கே இருக்க செய்யும் ஆனந்தமாக இருக்கு. அதான் அவனுக்கு பொறுத்த மட்டும் அமலத்துவம் ஆனந்தத்துவம் 2 எப்பவும் இருந்துருக்கு அவனுக்கு. அதுதான் உபயலிங்கம். 2 குறிகள். இது பரமாத்மாங்கிறது எதுனாக்க எல்லா நிலையிலையும் எந்த விதமான குற்றங்களும் மற்றவனாகவும் எல்லா நிலையிலையும் ஆனந்தமே உள்ளவனாகவும் இருக்கக்கூடியதுதான் அமலத்துவம் ஆனந்தத்துவம். புரியுறதா?
இதை மட்டும் டவுட் ஏதாவது உண்டா? எங்க அவர் வெற்றியை காணும் இல்ல இன்னைக்கு? சுவாமி, இல்ல ஆ. கிளியரா இருக்கு. இருக்காரு, வெற்றி இருக்கார் சுவாமி. சந்தேகம் இல்லை சுவாமி. இப்ப அந்த அமலத்துவம்ன்றது வந்து அது வந்து அவனுடைய சங்கல்பத்தினாலேயே அவன் விளக்கிக்கிறானா, அவனுக்கு இல்ல ஒட்டுறதே இல்லைன்றது வந்து அத அவன் விரும்புறது இல்லை, அல்லது எப்படி அதை எடுத்துக்கிறது சுவாமி? இயல்பா அமைஞ்சிருக்கு சுவாமி. மெர்க்குரி பார்த்திருக்கீங்க இல்லையா? ஆமா, மெர்க்குரிய நீங்க எந்த பாத்திரத்தை அது ஒட்டுமா இல்ல இல்லையா? ஒட்டுறது இல்லை. அது அதனுடைய இயல்பு. மெர்க்குரியும் விளக்கெண்ணையும் வச்சுக்கோ. விளக்கெண்ணெய் லேசாக ஒரு சுட்டு தாங்க அதில் பிசு பிசு இருக்கும். மெர்க்குரி எதில் வச்சாலும் சரி அது அதில் ஒட்டாது. அந்த மாதிரி அவனுக்கு இயல்பாகவே எதிலையும் ஒட்டக்கூடிய தன்மை கிடையாது. அதனால அவனை எந்த விதமான தீ குணங்களும் தீ செயல்களும் அவனை ஒட்டாது. அதுலேருந்து விலகி இருப்பான். ஆனந்தம்னாக்க எல்லாத்துலையும் ஆனந்தமா இருப்பான். ஒரு ஒரு ரொம்ப சாதாரண உதாரணம் சொல்லணும். நமக்கு யாரோ ஒரு நியர் அண்ட் டியர் இந்த பறவை வச்சுட்டார், அவரை காட்டு கொண்டு போகிறோம். இங்கே உண்டை வச்சோம்னாக்க அதுக்கெல்லாம் இந்த வெட்டியானுங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவன் எத்தல்வாக்கு கோயிலை போட்டுண்டு அந்த மாதிரி பாடிண்டு அவனுக்கு இது ஒரு தொழில். அவனுக்கு இந்த துக்கத்தில் இப்போ அவனுக்கு பங்கு உண்டோ? அவன் வந்து இன்னைக்கு இன்னும் 2 3 வல்லையே நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இங்கே போகிறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அழுகையும் குமுறலுமா இருக்கும். இந்த சாதாரண மனுஷனுக்கே எப்படி இருக்குச்சு, அவனுக்கு எப்படி இருக்க முடியும்? அவன் எதிலையும் ஒட்டாதவன். எத்தனை பிரிவு எடுத்திருக்கான். எந்த பிரிவிலையாவது அவனுக்கு ஏதாவது பாபமும் சேர்றதா? இல்லை அதில் வருத்தப்படுறானா? அவனுக்கு வெளிப்படையா ராமன் சீதையை பிரிஞ்சு அழறா தெரியுது தவிர்த்து அவனுக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? கிடையாது. தான் கூரத்தாழ்வன் கேட்குறார், யாருக்கு? ஜட்டாயுவுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணான். பிரம்மமேத சம்ஸ்காரம்ங்கிறது நல்ல வேதம் படித்த தகப்பனாருக்கு வேதம் படித்த பிள்ளை அவர் இறந்து போனாக்க பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த சம்ஸ்காரம். அது பண்ணிட்டு தபம் பண்ணவாழலாம், இது பண்ணவாழலாம், எந்த உலகம் அடையவாளோ அதை போய் நீ அடை அப்படின்னு அவனுக்கு வைகுண்ட பதவி கொடுத்தார். கூரத்தாழ்வான் கேட்கிறார், இங்கிருந்து ஒரு பறவைக்கு வைகுண்ட பதவி கொடுக்க தெரியுது உனக்கு, ஆனால் சீதை எங்க இருக்கான்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு. அதாவது அதிமானுஷத்துவம் அவர் நூல்ல இருக்கு. அதாவது அவர் நம்முடைய இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் மீறின செயலை உடையவர். அவர் என்னத்தை தான் மறைச்சுன்னு வந்தாலும் சில சமயம் அது வெளிப்பட்டுடுறது. ஒன்றும் இந்த இடத்துல வருது, இன்னொருத்துல வாலியுடைய மனைவி தாரை கேட்குறா, அவனை திட்டணும்னு வர அங்கேருந்து தன் புருஷனை கொண்டுட்டாங்கிறதுக்காக. ஆனால் இவனை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதே மாதிரி மந்தோதரியும் ஆஹா நீ யாருன்னா சங்கு சக்கரம் உள்ளவன், கால் நிலம் தோயவன் தான் அப்படின்னு அவனை புகழ ஆரம்பிச்சான். சூர்பனகை அடிபட்டவள், அவளே அவனை பார்த்து தருணோ ரூபசம் பண்ணோ சுகுமாரோ மகாவரோ சுந்தரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணாஜினாம்பரம்னு அவளை புகழ ஆரம்பிச்சிருக்கான். அதாவது எதிரிகள் கூட அவனை புகழும்படியாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய. அதனால அவனுக்கு இந்த உலகத்தினுடைய தாட்சி அவன் தட்டாது. புரியுதா? புரியுது சுவாமி. சுவாமி இதுல வந்து அந்த அத்வைத்திகள் வந்து இந்த நிர்குண பிரம்மம்னு சொல்லும்பொழுது வந்து அதுக்கு தப்பான வேற கற்பிதம் இருந்தாலும் ஆக்சுவல் மீனிங் வந்து இந்த ஜடலோகத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல ரஜஸ் தமஸ் சத்துவம் இந்த முக்குணங்கள் அதை வந்து ஒட்டாதவன் இல்ல கலக்காதவன் அப்படின்றதுதான் நிர்குணத்துக்கு ஆக்சுவலான டெபினிஷன் ஆகும் சுவாமி. ஆமா சுவாமி, நமக்கு குணம்னா என்னது? இந்த முக்குணங்கள் ஏதோ ஒண்ணு இதுதான் வருது. அதாவது இந்த குணங்களை தெரிஞ்சாக்க 3 எப்படின்னாக்க அச்சேதனத்தை 3ஆ பிரிக்கிறார். மிஸ்ர சத்துவம், சுத்த சத்துவம், சத்துவசூன்யம்னு விட்டு. மிஸ்ர சத்துவம், மிஸ்ரம்னா சேர்ந்து இருக்கிறது. அதாவது சத்த ரஜ தமோ குணங்கள் சேர்ந்து இருக்குதா உலகத்துல இருக்கமே, ஏதாவது சத்த ரஜ தமோ குணங்கள் இருக்குது. சுத்த சத்துவம்ங்கிறது பரமத்தில் இருக்கிறது. அங்க அச்சேதன பொருள் கூட அறிவுள்ளதா இருக்கும், ஒளி உள்ளதா இருக்கும். அப்புறம் சத்துவசூன்யம்னாக்கா காலம், காலத்துல கெட்ட காலம் நல்ல காலம் எதுவும் கிடையாது, அது மட்டும் வேலை செஞ்சிருக்க அவ்வளவுதான். ஆக இந்த 3லையும் அவனுக்கு பொறுத்த மட்டும் அவன் இந்த
இந்த மிஸ்ர சத்துவத்துக்கு அவனுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் இந்த மிஸ்ர சத்துவத்துக்குள்ளேயே இருக்கான். அதனால அவனுக்கு இந்த இதனுடைய கெடுதல் வராம அமலத்துவம் அதாவது சுத்தமா இருக்கான். இதுல திருப்பாணாழ்வார் அமல்நாதிபிரான் பற்றி அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் ஆரம்பிக்கிறார் முதல்ல சொல்ற செய்ய. அதனால அவனுக்கு இந்த விதமான எந்த இதுவும் அவனுக்கு தொடர்றதில்லை. நம்ம உலகத்தில் இருக்கமே சுவாமி, ரொம்ப சிம்பிள் திங் எடுத்துக்கும். நமக்கு உற்றார் உறவினர் போயிட்டாக்க வருத்தப்படுறோமா இல்லையா? வேண்டியா போயிட்டாக்க ஒரு சிநேகிதர் போயிட்டாலும் வருத்தப்படுறோமா இல்லையா? அப்ப என்ன நமக்கு அவ மேல ஒரு விருப்பம், அவளோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா? இது ஒரு மலம் தானே. ஆமாம், கண்டிப்பா. ஒரு நல்ல பொருள் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, அது தொலைஞ்சு போறது இல்ல உடஞ்சி போறது, கெட்டு போச்சு, அப்போ வருத்தமா இருக்கு இல்லையா? முதல்ல டிவி நேத்தான் வாங்கிட்டு வந்தோம், மறுநாள் போடச்சா டிவி போயிடுது. அப்போ எவ்வளோ வருத்தப்படுவோம், ஆஹா இவ்வளோ ரூபா செலவழிச்சு வாங்கினது போயிடுது. அது மாதிரி நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையா? ஏன்? நம்ம அது ஒட்டுதல் இருக்கு, அதனால வருது. அவனுக்கு அது ஒட்டாது. அந்த மாதிரி ஒட்டுதல் இல்லாதனால அவன் அமலன். அப்புறம் ஆனந்தன்னாக்க, நான் இப்போ இருந்தாலும் ஏதாவது என்னை மலையில வச்சாலும் சந்தோஷமா இருப்பேன், கடல்ல போட்டாலும் சந்தோஷமா இருப்பேன். பிரகலாதன் இருந்தான் பாருங்க, பிரகலாதனை என்னெல்லாம் பண்ணினான்? ஒரு பெரிய கல்லை கட்டி சமுத்திரத்தில் போட்டா அப்போ ஆனந்தமாக தான் நான் கவலையே படல. மலையிலேருந்து உருட்டினா கவலைப்படல, யானையை மிதிக்க விட்டா கவலைப்படல, விஷம் கொடுத்தா கவலைப்படல. ஏன்னா அவனுக்குள்ள பெருமாள் இருந்தான், ஆனந்தம். அதனால இந்த அமலத்துவம் ஆனந்தத்துவம் ரெண்டும் அவனுக்கே உரிய முடிவு. இந்த குணத்தை இல்லைன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, பிரம்மத்துக்கு குணம் இல்லைன்னு ஒரே போட வேண்டியது. இது எல்லாமே பொய் அப்படிங்கிறது. அப்படி அவர் சொல்ற மாதிரி இது எல்லாமே இது, அதாவது டிரான்சிஷன் ஆர் கற்பனை அப்படின்னு சொன்னாக்க பகவத்கீதையும் பொய், இந்த பிரம்மசூத்திரமும் பொய், ராமாயண மகாபாரத இத்திகாசங்களும் பொய்ன்னு ஆயிடும். நம்ம வி ஆர் கைடட் ஒன்லி பை தீஸ் திங்ஸ். நம்ம கைட் பண்றதே சரியில்லைன்னாக்க எதை பற்றி நம்ம சொல்ல முடியும்? அதான் அவன் கேள்வி கேட்டேன். எம்பெருமா தான் முதல் சூத்திரத்தை பார்த்தோம். நீ சொல்றது அத்வைதம் தான், அதாவது பிரம்ம தத்துவத்து வேறு எதுவும் கிடையாது, பிரம்மத்துக்கு குணமும் கிடையாது. இது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்க வேதத்தால் தெரிஞ்சுது. அப்படின்னா வேதம் உண்மையா பொய்யா? வேதம் உண்மைன்னு சொன்னாக்க பிரம்மம் ஒன்றும் வேதம் ஒன்றும் ஆயிடும், ரெண்டு ஆயிடும். இல்லை வேதம் பொய்ன்னு சொன்னாக்க பொய்யான ஒன்றும் நிலையான வழி எப்படி காட்ட முடியும்? ஆகவே இந்த அத்வைதங்கிறது ஒன்றும் இமேஜினேஷன்லாம் இருக்க முடியுமே தவிர்த்து ஆக்சுவலாக இருக்கிறது முடியாது அப்படிங்கிறத முதல்ல ஆர்கியூமெண்ட். புரியுதா? சுவாமி, தேங்க்யூ ஸோ மச் சுவாமி. இப்போ இதுக்கு போவோமா? இப்போ புக்குக்கு போவோமா? 759 அந்த மேஜிக் முன்னால் அது அதனுடைய ப்ரிஃபேஸ் கூட படிச்சுட்டோம். இப்போ சூத்திரத்துக்கு போவோம். இக்களத்தை சார்ந்த சூத்திரங்களும் பொருளும். ந ஸ்தானதா அபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்திரகி. உலகில் பண்டங்களை தன் உடலாக கொண்டிருப்பினும் பரமாத்மாவுக்கு தாட்சிகள் இல்லை. ஏனெனில் அதற்கு தாட்சிகள் அற்றிருத்தலும் நற்குணம் நிறைந்திருத்தலும் ஆகிய இருபடிகள் எல்லா வேதங்கள் ஸ்மிருதிகளிலும் கூறப்படுகின்றன. சொன்னோம் எவ்வளோலாம் தாட்சி மொத்தம், அது விந்தில் இருக்குன்னு பார்த்தோம் அந்தர்யாமி அதிகரணத்தில். அவ்வளோ தாழ்ந்த ஒன்றும் அப்பவும் அங்கிருந்தாலும் அதுக்கு எந்த விதமான குற்றங்களோ இல்லை விருப்பமின்மையோ ஏற்படுறதில்லை. பேதாதிச்சேன்ன பிரத்யேகம் அதத் வச்சனாத்தி. வேறுபட்ட உடல் தொடர்பால் ஆத்மாவுக்கு ஏற்படுதல் போல் பரமாத்மாவுக்கு நிலை வேறுபாட்டால் உண்டாகலாம் எனில் அல்ல. அந்த உடல் தொடர்பை காட்டும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உடலின் தொடர்பு அற்றவன் என்று குறிப்பிடப்படுதால் சொன்னார் இல்லையா? நான் எல்லா புள்ளியும் இருந்திருக்கேன், ஆனால் எதுவும் என்ன தீண்டாது அப்படின்னு இருக்கார் இல்லையா? அதனால அவனுக்கு உடலோட தொடர்பு வராது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான முன்னாலே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ஜெயிலரும் இருக்கான், கைதியும் இருக்கு. ஜெயிலருக்கு அவன் வேலை செஞ்சா சம்பளம் அவனுக்கு விருப்பமாக இருக்கான், ஆனால் கைதி தண்டனைக்காக இருக்கான். அதே மாதிரி தான் அபிச்சைவ மேகே. மேலும் வேதத்தின் இருதுருவிலும் சொல்லப்பட்டிருப்பதாலும் பரமன் தன் விருப்பத்தாலேயே தாழ்ந்த பண்ணங்களிலும் உரைகிறான் என்பதாலும் அவனுக்கு தாழ்ச்சி ஏற்பட இயலாது. எனக்கு வேற வழி இல்லை சுவாமி. யார் உத்தம வேலை செய்யறான், எதை கீழே கட்டரை கிளீன் பண்றான் வச்சுக்கோங்க,
அவன் திரும்பித்தானே உள்ள போய் வேலை செய்யறான். ஐய இதை போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா அவனுக்கு இது நடக்குமோ? சேரவா இருக்காளா இல்லையா? இங்கே சில கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடலை பிடுங்கிற நாத்தம் வரும். ஏன் நம்ம விரும்ப சாப்பிட்ற சர்க்கரை இருக்க, இந்த சர்க்கரை காய வச்சிருப்பாங்க பாருங்க, அது சுகர் ஃபேக்டரி பக்கத்தில் போறீங்கன்னா தெரியும். இனிமேல் சர்க்கரை தொடப்படாதான் தோணும். அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே வேலை செய்கிறவளுக்கு வேற வழி இல்லை, விருப்பமாக செஞ்சுதான் ஆகணும். அதை அரூபவதேவ ஹிதது பிரதானத்துவாத்து. பிரம்மம் உருவற்றதே ஒக்கும், தான் அவற்றை மற்ற பண்டங்களை அடக்கி ஆள்கிறது என்பதால் அவருக்கு தொடர்பற்றவன். அப்போ காற்று இருக்கு. காற்று என்ன பண்றது? ஒரு தூஞ்சோட்டத்து வழியா வருது, வறட்சிய வாசனை தாக்கின்னு வருது. அது இல்லை, ஒரு சாக்கடை வழியா வருது, நாற்றம் தாங்கிட்டு வருது. காற்றுக்குன்னு ஏதாவது குணம் உண்டோ? கிடையாது. அது எதுல வருதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவன் எதுல இருந்தாலும் அதனுடைய தாட்சிகள் எல்லாம் அது அவனை தட்டாது. பிரகாசவத் சாயை வையத்யாத்து. பிரம்மம் தன்னுடைய ஞானம் இயல்பாக உடையது என்று வேதம் கூறுவது போல், அதை போல் பிற நற்குணங்கள் கூறும் வாக்கியங்களும் வீணென கொள்ளக்கூடாது. முதல்ல என்ன பண்ணோம்? பிரம்மம் ஞானம் சொல்றேன் இல்லையா, அதை ஒத்துக்கிறே இல்லையா? இப்ப ஞானம்னாக்க ஞானங்கிறது குணமா இல்லையா? அதாவது எந்த ஒரு குணமும் ஒரு பொழுது சார்ந்துதான் இருக்க முடியும். பார்த்து பாருங்க, எது வேணா சொல்லுங்க. நெட்டை குட்டைனாக்க எது நெட்டை எது குட்டை அப்படின்னு சொல்ல முடியும். சிகப்பு பச்சைனாக்க எது துணி சிகப்பு, இந்த பேப்பர் பச்சை அப்படின்னு சொல்ல முடியும். ஆக மொத்தம் எந்த ஒரு குணமும் அதுக்கு சார்பாக ஒரு பண்டம் இருக்கணும். அது மாதிரி பிரம்மத்துடைய ஞானம் அதுக்கு இருக்கு அப்படின்னு ஒத்துட்டோம்னாக்க ஞானம்ங்கிறது தனியா இருக்க முடியாது, ஏதாவது ஒரு பொருளை சார்ந்துதான் இருக்கணும். இப்போ பிரம்மம் ஞானமே ஆனதுன்னாக்க பிரம்மம் தான் ஞானம், ஞானம்தான் பிரம்மம் அப்படின்னு அவா சொல்றான். அப்படின்னு சொல்லச்சே அப்போ ஞானம் ஒரு பொருள் சாரலைன்னாக்க தனியாகிச்சு ஞானங்கிறது நம்ம எங்கேயா இமேஜினா பண்ணி பார்க்க முடியுமோ? எங்கேயாவது ஞானம் தனியா பார்க்குறோமா நம்ம? இல்லை இல்லையா? அதனால நீங்க சொல்றது அது இது போல தன்னுடைய ஞானம் இருக்குதுனாக்க அதை எப்படி நம்ம ஒத்துட்டோமோ ஞானமானதுன்னு, அதே மாதிரி மற்ற குணங்களையும் ஒத்துன்னு ஆகணும். ஆகச்ச தன் மாத்திரம் பிரம்மத்தின் மாறாத்தன்மை ஞானம் படைத்த முதலிய வேலை கூறும் வாக்கியங்கள் உண்மை என கொள்வதால் பிற குணங்களை மறுக்காமையும் கொள்ளப்பட வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? எப்போ ஞானம் உள்ளதுன்னு சொல்றச்சே அதுதான் பிரம்மனாக்க, பிரம்மம் உண்ணுனாக்க, ஆக அதுக்கு சொல்லக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் ஒத்துண்டாகணும். எப்போ குணங்கள பிரச்சனை வரும் அப்படின்னாக்க மாறுபட்ட குணங்கள், இது குட்டையா இருக்கணும், இந்த நெட்டையா இருக்கணும். குட்டையும் நெட்டையுமா இருக்க முடியாது. பருத்து இருக்கணும், ஒல்லியா இருக்கணும். பருத்து ஒல்லியாகவும் இருக்க முடியாது. அது மாதிரி மாறாத குணங்கள் இருந்ததுனாக்க எதையும் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை. உப்பு பார்க்கலாம், கிறிஸ்டல் உப்பு பார்க்கறதுக்கு தெரிகிறது. பார்க்கறதால அது பார்க்கலாம், அது வெள்ளையா கிறிஸ்டலா இருக்குன்னு தெரிகிறது. பார்வைகள் உணர்வு தெரிகிறது. அடுத்தது தொட்டு பார்க்கணும், இது கொஞ்சம் ரஃபா இருக்கு, உணர்வு தொடு உணர்வு தெரிகிறது. எடுத்து மோந்து பார்க்கணும், அதில் வாசனை இல்லை, ஸோ வாசனை இல்லைங்கிறது தெரிகிறது. டேஸ்ட் பார்க்குறோம், டேஸ்ட் பார்த்தோம்னாக்க அந்த டேஸ்ட் உப்பா இருக்குன்னு தெரிகிறது. ஆக ஒரே பொருளுக்கு தொடு உணர்வு, பார்வை உணர்வு, சுவை உணர்வு இவ்வளோலாம் இருக்கு இல்லையா? இது ஒன்றுக்கு ஒன்று மாறுபடுறதா? ஒன்றும் தொடு உணர்வு இருக்கிறது பார்க்க முடியாத இருக்கணும்னு அர்த்தமா? அப்படி இல்லையே. இருட்டில் போனாக்க நிறைய பொருள் நம்ம தொட்டு உணர்வு தான் அறிய வேண்டியிருக்கு. அதனால ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாத குணம் இருந்ததுன்னா எத்தனை குணம் வேணா இருக்கலாம். அதில் இல்லை குணமே இல்லைன்னு சொல்றது தப்பு. தர்ச ஏதி சாத்தோ அபிஸ்மரியத்தை வேதங்கள் முழுவதும் இவ்வாறே கூறுகின்றன. அதே போல் ஸ்மிருதிகளும் கூறுகின்றன. அதாவது வேதம் மெயின் இது, அதுக்கு கீ, அதாவது அதை அறியத்துக்கு துணை புரிவதுனாக்க ஸ்மிருதி, இத்திகாச, புராணங்கள். ஸ்மிருதிகள் அந்த வேதத்தில் நல்லா ஊறி படித்தவா நம்ம தெரியறதுக்காக சில இதை தனித்தனியாக அந்தந்த ஆஸ்பெக்ட் எடுத்து போட்டிருக்கா. அதெல்லாம் அந்தந்த ஸ்மிருதிகளில் இந்த சூத்திரங்களாக வருது. இந்த பிரம்மசூத்திரம் அப்படித்தான்.
வேதத்துல பிரம்மத்தை பத்தியும் சொல்லியிருக்கு, மற்றதை பத்தியும் சொல்லியிருக்கு. எங்கெல்லாம் பிரம்மத்தை சொல்லிருக்கோ எல்லாத்தையும் தொகுத்து போட்டா பிரம்மசூத்திரம்னு ஆச்சு. அந்த மாதிரி ஸ்மிருதிகள் இருக்கே, மற்ற பேர் தொகுத்து போட்டது இருக்கே, அவைகள் எல்லாம் சொல்லியிருக்கு. எங்கேயாவது பிரம்மத்துக்கு குணம் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கானா? இல்லை. அதனால நம்ம ஒத்துக்க முடியாது. அதையே வச்ச ஒப்புமா சூரியகாதிவது இக்காரணத்தாலேயே நீர்நிலைகளில் பிரதிபலிக்கும் சூரியன் ஓமையாக கூறப்பட்டது. உடனே என்ன சொல்றாவா? அப்படியா? இப்ப பார், இங்க குளம் இருக்கு, தாமரை குளம். இதுல சூரியனுடைய பிம்பம் தெரிகிறது. இப்ப அதை கேட்டா என்ன சொல்லுவேன் நீங்க? தாமரை பூ மலர்ந்திருக்கு, தாமரை இலை இருக்கு, எல்லாம் இருக்கு, எவ்வளவு சூரியன் தெரியுது. இந்த பிம்பத்தை காட்டி கேட்டா என்ன சொல்லுங்க? சூரியன் சொல்லுவீங்க. சூரியன் பிம்பம்னு சொல்லுவீங்க. சூரியன் பிம்பம் இங்க இருக்கா இல்லையா? அதுக்கும் குளத்துக்கும் தொடர்பு உண்டா? இல்லை. அவ என்ன சொல்றா? இது எப்படி பொய்யோ அந்த மாதிரி குணம் இருக்குது பொய். அப்படி இல்லை. இது எதுக்கு சொல்றதுனாக்க, ஒரு பொருளை இருந்தாலும் அதனுடைய தொடர்பற்றாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சூரியனுடைய பிரதிபலிப்பை சொல்லியிருக்கே தவிர்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்க குணமே இல்லைங்கிறதுக்கு இது உதாரணமாக ஆகாது. அப்படி விருத்தி ஹ்ரஸ்வ ஹ்ரஸ பாக்துவம் அந்தர்பாவாத்து உபயசா அசமஞ்சதேவம் தர்சனாச்ச. வளர்ச்சி தேய்வு என்ற பண்புகளை பெற்றிருத்தல் உலகியல் பண்டங்கள் போல் பிரம்மத்துக்கு இல்லை என்பது உண்மை. அதாவது நான் பறக்கச்சே எனக்கு எந்த ஆத்மா இருந்ததோ இந்த ஆத்மா கடைசி மட்டும் அதான் இருக்க போகுது. அதில் அதிக உடம்பு வளரலாம், உடம்பு தேயலாம், ஆனால் ஆத்மா வளர்த்து தேய கிடையாது. அப்போ இந்த ஆத்மாக்குள்ள இருக்க பரமாத்மாவுக்கு நிச்சயமா கிடையாது, ஆத்மாவுக்கு இல்லைன்னாக்க. அதனால பிரம்மத்துக்கு வளர்ச்சி தேய்வு கிடையாது. அப்படிங்கிறதுனால அது குற்றம் இல்லையா? அந்த குற்றம் இல்லாத இருக்கிறதுதான் உவமை உருவகம் இருவையாலும் பொருந்தும் என்பதே சரியான பொருள்கள். ஆகவே அதுவே வேதங்களாலும் கட்புலனாகும் சான்றுகளாலும் காட்டப்படுகிறது. அடுத்தது பிராகிருதைத்வாத்வம் ஹி பிரதிஷேதோ ததோ பிரவீதி ச பூயக. எடுத்து காட்டப்படும் பண்டங்கள் மட்டுமல்ல பிரம்மம் அதற்கு மேற்பட்டது என்பதற்காக இல்லை இல்லை என மறுதளித்து மேலும் பல குணங்களை கூறுகிறது. இப்போ ஒருத்தர் கேட்கிறார், நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், இந்த லேப்டாப் பார்த்து இதுதான் கம்ப்யூட்டரானாக்க இதுதான் கம்ப்யூட்டரா? இல்லை இல்லை, இது கம்ப்யூட்டர் ஒரு போர்ஷன். இது கம்ப்யூட்டர் கேட்டாங்க எஸ் ஆர்னோன்னாக்க இல்லைன்னு சொல்லுவேன். ஒருத்தர் பெரிய லேப்டாப் வச்சிருக்கார், அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அவர் அதை கேட்டால் தான் கம்ப்யூட்டர்னாக்க இல்லைன்னு நான் சொல்லுவேன். முன்னாடி நான் கால்குலேட்டர் வச்சிருக்கோம், இதுதான் கம்ப்யூட்டர்னு கேட்டாக்கா இல்லைன்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் பண்ணலையா, உபயோகப்படுறதே. ஆனால் இது மட்டும் கம்ப்யூட்டர் இல்லை, கம்ப்யூட்டருங்கிறது இதுக்கு மேம்பட்டது. இங்க இதெல்லாம் இருக்குச்சு. ஓஹோ, யாரெல்லாம் வானரங்களோ அவள்லாம் ராமசேனை சேர்ந்தவா, அதுல நியாயமா இருக்கலாம். ஆனா வானரம் தான் ராமசேனை சொல்ல முடியுமோ? முடியாதே. அவன் அரசனாக நம்ம சேனை இருந்தது இல்லையா? அந்த மாதிரி இதுதான் ஒருத்தன் போய் கேட்கிறான், பிரம்மம் சிகப்பு நிறமா இருக்குமா? இல்லைங்கிறார். கருப்பு நிறமா இருக்குமா? இல்லை. பழுப்பு நிறமா இருக்குமா? இல்லைங்கிறார். அப்ப என்ன சொல்ல முடியும்? பிரம்மத்தை இன்ன நிறம்னு வரையறையிட்டு சொல்ல முடியாது. அப்போ வரையறையிட்டு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப என்ன ஆச்சுன்னா, பிரம்மம் கருப்பும் இல்லை, சிகப்பும் இல்லை, இதுவும் இல்லை, ஆக ஒண்ணுமே இல்லை பிரம்மம், எந்த குணங்களும் கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ண. அப்படி தத் யக்தமாவகி வெத்தியமாகி பிரம்மத்துக்கு பிரம்மம் புலனறிவுக்கு அப்பாற்பட்டது என்பது என்று காட்டுகிறது. இப்ப என்ன தெரியுதுன்னாக்க, நீ எதெல்லாம் சிகப்பு சிகப்புன்னு நினைச்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் பிரம்மத்துக்கு ஒரு பகுதி தான். ஆனால் பிரம்மம் இதோட பெருசு. அப்போ இந்த மாதிரி இருக்குச்சு. இது ஒரு சின்ன கதை சொல்லுவேன். சிகாகோ அட்ரஸ்ல விவேகானந்த சொன்னதா சொல்லுவேன். கடல்ல இருந்த ஒரு தவளை ஏதோ தவறி போய் ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டு, கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருந்தது. அது இதை வரவேற்றுட்டு, நீ எங்கேருந்து வர? கடல்ல இருந்தா.
கடல்ல எப்படி இருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கணும். உடனே அந்த தவளை என்ன பண்ணாங்க, இந்த கரை அந்த இதுலேருந்து இன்னொரு டயமீட்டர் தாவி இவ்வளோ பெருசா இருக்குமா அப்படின்னு. இப்போ என்ன சொல்லும் அந்த பெரிய கவலை, இல்லைன்னு சொல்லும். அப்போ அந்த தவளை வந்து ஓஹோ அதில் தண்ணீரே இருக்காது பொருள் நினச்சினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். நீ சொல்ற அளவுக்கெல்லாம் இல்லை. இதை போல லட்சம் பங்கு, கோடி பங்கு, பல கோடி பங்கு பெருசுன்னு சொல்லணும். அதனால நம்ம இஸ்லாம சொல்ற மாதிரி நம்ம வந்து பகவான் ஒரு உருவத்தில் வழிபட்டுனாக்க உருவத்தில் அடைக்கிறோம் அப்படின்னு அடைக்கிறோங்கிறது இல்லை, அதை ஒரு இன்ஃபினிட்டின்னு போட்டு அது விளக்க முடியாதுங்க, இன்ஃபினிட்டி போட்டு காமிக்கிறோம் இல்லையா, அதுக்கு மாதிரி வச்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ள அடைக்கிறதா மட்டும் இல்லை. அதனால பகவானை நீ கருப்பா சிவப்பா ஆமான்னு சொல்லிட்டாக்க அப்போ அதோட முடிஞ்சு போடுறது. அப்படி இல்லை, அதை தாண்டினது அப்படிங்கிறார். அபி சம்பிராதனே பிரத்யக்ஷ அனுமானாபியம். மேலும் அவன் பிரம்மம் அவனை நன்கு மகிழ்த்த சொல்லப்படுகிற பக்தியால் உபாசனத்தை அறியப்படுவன் என்று வேதங்கள் மற்றும் ஸ்மிருதிகளாலும் அறியப்படுகிறது. அப்போ என்னாச்சு, பிரம்மத்தை அறியலாமே, உபாசனம் பண்ணலாமே. ஏதோ உபாசனம் பண்ணவே குணமில்லாத பிரபத்தியா? சரி, உபாசனம் பண்ணணும்னாக்க உனக்கு ஒரு பற்றுக்கோடு வரும் இல்லையா? அதுக்காக தான் 32 வித்தியா சொல்லிச்சு, பூம வித்யா, தகர வித்யா, வைஸ்வானர வித்யான்னு. ஸோ இந்த வித்தியைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ. 1 out of 32 சாய்ஸ். எவ்வளோ பெரிய சாய்ஸ் பாரு. இந்த சாய்ஸை வச்சு மண்டலம் இல்லையாக்க அப்போ ஆக மொத்தம் அவனுக்கு குணங்கள் இருக்குன்னு தானே ஆறுது. அதுதானே பிடிச்சின்னு போகட்டுருக்கு. நம்ம குணமே இல்லைன்னாக்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் இல்லைங்கிறது எப்படி தியானம் பண்ணுறது? இப்போ சில பேர் கடவுள் இல்லைங்கிறாள் இல்லையா, இன்னும் பின்ன தெரியாதவங்க கேட்குறான், என்ன சொல்கிறேன், கடவுள் இல்லைங்கிறேன். கடவுள்னா என்னது அப்படின்னா டிஃபன் பண்ணி தானே ஆனால் ஏதாவது, அதை நான் இல்லைங்கிறேன். இப்போ நீ தான் சொன்னீங்க இவ்வளோ இது சொல்லிட்டு கடவுள்னு சொன்னீங்க, அப்புறம் அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் உன்னால? இப்படி கேட்கலாம் இல்லையா? அது மாதிரி பிரகாசாதி வச்ச வைசேஷியம் பிரகாசஸ்ச கர்மண்ய அபியாசாத் ஞானம் ஆனந்தம் என காட்டி கொடுக்கும் பண்புகளை போலவே உபாசனத்தில் நன்கு பழக்கப்பட்ட யோகிகள் பிரம்மத்தின் அமலத்துவம் ஆனந்தத்துவம் ஆகிய நிலைகளை வேறுபாடற மனத்தால் காண்பது நிகழ்கிறது. அப்போ என்ன பண்றா, எத்தனை பேர் பார்த்துருக்கா பிரம்மத்தை மனக்கண்ணால பார்க்குறேங்கிறா. போதேந்திரர், தியாகராஜர் இவெல்லாம் என்ன பண்றாருனாக்க மனக்கண்ணால் ராமனையும் கண்ணனையும் பார்த்துருக்கா. நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம கண்ணு வெறுங்கண்ணு, சலட கண்ணு தான் நம்மது. அவளுக்கு அந்த ஈடுபாடு இருந்தது. இந்த ஈடுபாடை வச்சுக்கிட்டு அவளால் பார்க்க முடிஞ்சுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, வித்தியதே ஹிருதயத்யந்தியும் சித்தியதே தத்திர சம்சயா க்ஷீயந்தே சர்வகர்மாசு தஸ்மின் திரஷ்டே பராவரே. அவனுக்கு ஹிருதயத்தில் முடிச்சுகள்லாம் போய்டுறது, சந்தேகங்கள்லாம் விலகிடுறது, எல்லா கர்ம வினைகளும் அழிஞ்சு போயிடுது எப்போ பிரம்மத்தை பார்த்த உடனே. அப்போ பிரம்மத்தை பார்த்துருக்காங்கன்னு தெரியுது இல்லையா, பிரம்மத்தை பார்க்க முடியறதுன்னு சொல்றச்சு அது ஒரு உருவம், ஒன்று நேரம் இல்லாமல் இருந்தால் சரி, மனக்கண்ணிலே வருது இல்லையா, உருவம் வருதா இல்லையா, சொப்பனத்தை எதையோ பார்க்குறோம் இல்லையா, அது ஒரு உருவம் தானே இருக்குது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு உருவமே கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறது எப்படி சரியாக்கும்? அதனால நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு சொல்கிறதுனாலையும் நீங்கள் சொல்கிற உருவம் இல்லை குணம் இல்லைன்னு சொல்கிறது ஒத்து வராது. அதோ அனந்தேன ததாகி லிங்கம். ஆகவே மேற்கூறப்பட்ட எண்ணற்ற நற்குணங்களோடு கூடியிருப்பது பிரம்மத்துக்கு அடையாளம். ஆகவே என்ன பண்ணணும்னாக்க பிரம்மம் இஸ் வித் இன்ஃபைனைட் குட் குவாலிட்டிஸ். இன்ஃபைனைட் குட் குவாலிட்டிஸ் என்ன, we cannot enumerate it. தனக்கும் தன் தன்மை அறிவறியன்னு பிரம்மத்தை பற்றி சொல்றார். அப்போ பிரம்மத்தை பற்றி என்ன தெரிஞ்சுட்டேன்னாக்க எதுவும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன், இதுதான் தெரியுது. அது தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாக்க அளவுபட்டு தான் ஆயிடும். தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றச்சே தான் அது எவ்வளவு பெருசுன்னு தெரியும். இந்த சூத்திரங்கள் துணை கொண்டு ஐயங்களுக்கு ராமானுஜர் அளிக்கும் விளக்கம். பண்டங்கள் யாவற்றுள்ளும் உறையும் பிரம்மத்திற்கு பண்டங்களின் தாட்சி ஏற்படாது என்பது சூத்திரம் 40, 71 ஆகியவற்றின் முதல் அத்தியாயத்திலே விளக்கப்பட்டுள்ளது. உடல் தொடர்பு வினைகளுக்கேற்ப அமைகிறது. ஆயினும் அதுவும் ஆத்மாவுக்கு விரும்பத்தக்க இலக்கு அல்ல. நம்ம யாராவது விரும்பி அப்படி பழக்கணும் பிறகு வந்திருக்கோமா? சப்போஸ் அடுத்த பிறகு என்னவா இருக்கணும் இது கேட்டேன்னாக்க, உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தாக்க நம்ம இந்த பிறகு வேணும் சொல்ல முடியுமா? ஒரு கதை சொல்றது உண்டு இல்லையா, ஒரு நாய்
அதே அப்பத்தெல்லாம் துரத்தின்னு வந்தது, என் புலியெல்லாம் துரத்தின்னு வந்தது. அது நாய் ஒரு முனிவர்கிட்ட போய் சரணம் இருந்தது. ஐயா, இந்த புலி துரத்துறது எனக்கு பயமா இருக்கு, என்ன ஒரு புலியா மாத்திருக்கோம். சரி, புலியா மாத்தினா அதுக்கு வேற சிங்கம் துரத்துது. அப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா போச்சு. கடைசியில் பார்த்தாக்க நான் பழைய நாயே தேவையில்லை எனக்கு அப்படின்னு வந்துடுத்து. அதனால எந்த ஒரு உருவமும் நம்ம பிடிச்சு விரும்பி நம்ம ஏற்றுக்கல. நம்ம சட்டையை செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணல, நம்ம இதுக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு உருவத்திலையும் இருந்து எந்த ஒரு பிறவையும் எடுத்து அதனால நம்ம சந்தோஷமா இருப்போம் நினைக்க முடியுதுனாக்க முடியாத காரியம். இதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார். ஒருத்தர் ஒரு குரு, அண்ணா முக்காலம் தெரிஞ்சவர், ஒருத்தர் ஜாதகத்தை போட்டு பார்த்துட்டார். போட்டு பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணித்துனாக்க அடுத்த பிறவி ஒரு பன்றியா பிறப்பேன்னு தெரியும். ஐய பன்றியா சே அப்படின்னு போட்டார். தனக்கு பிரியமான ஒரு சிஷ்யனை கூப்பிட்டார். அவன்கிட்ட சொல்லி சொன்னார், நான் இந்த மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல பன்னியா பிறக்க போறேன், இத்தனாவது குட்டியா பிறப்பேன், அதில் இந்த அடையாளம் இருக்கும். நீ என்ன பண்றேன்னாக்க இந்த குட்டியை எடுத்து கொண்டுடும். சரின்னு ஒத்துனான். அதே மாதிரி அந்த இடத்துக்கு போனான். இந்த பன்னி குட்டி போட்டது பார்த்துட்டே இருந்தான். குட்டி போட்டது. இந்த பன்னி வந்தது. இந்த குட்டி வந்தோடனே அதை பிடிச்சு அடிக்க போனான். அப்போ அந்த குட்டி ஓடிட்டே சொல்லிட்டு, ஐயோ ஐயோ எனக்கு கொள்ளாதே, எனக்கு இந்த இடம் இந்த உருவம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அது மாதிரி நமக்கு உலகத்தில் இருக்கிற எதுவுமே, ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் பிடிச்சுதான் இருக்கும். நல்ல பிரம்மாண்டமான மாளிகை இருந்தது, அது பிடிச்சிருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டோமா அது பிடிச்சிருக்கு. சங்கீதம் கேட்டோமா அது பிடிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் அழியக்கூடியதுங்க நம்ம தெரிய மாட்டேங்கிறது நமக்கு. ஆனாலும் இருக்கிற காலத்து இது நல்லா பிடிச்சிருக்குங்கிறோம். உடல் தொடர்பு வினைகளுக்கு ஏற்பவே அமைகிறது. ஆயினும் அதுவும் ஆத்மா விரும்பத்தக்க இலக்கு அல்ல. அந்நிலையில் பரமாத்மாவில் விரும்பி உழைத்தல் எங்கனம். அப்போ ஆத்மாவுக்கே பிடிக்கலையே ஐயா, பரமாத்மா அப்படி இருப்பான் இல்ல? என்ன கேள்வி? வேற வழி கிடையாது. நீ தப்பு பண்ணியிருக்கேன், தண்டனை அனுபவிச்சாகணும். அதுவே விருப்பம் இல்லாமல் தான் கைதி தண்டனை அனுபவிக்கலாம். அது பரமாத்மாவுக்கு எப்படி அந்த இடத்துல வரும்? அந்த மாதிரி வரத்துக்கு முடியாது. அந்நிலையில் பரமாத்மாவில் விரும்பி வரைதல் எங்கனம் என்ற வினாவுக்கு விடைகளான முகமாய் இக்களம் எழுந்துள்ளது. பிரம்மத்தை சார்ந்துள்ள இரு பண்புகள் இதற்கு காரணமாகின்றன. அவை அமலத்துவம், தாட்சிய திருத்தல், ஆனந்தத்துவம், நற்குண தொகுப்பாகவே இருத்தல். அதுதான் ஆரம்பிக்கச்சுன்னா, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன். நம்மளுடைய முதல் திருவாய்மொழியில முதல் லைன் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. உயர்வர உயர்நலம் நற்குணங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடியவன் எவன் அவன் தான். ஆத்மாக்களுக்கு தாட்சியும் துயரமும் உடல் தொடர்பால் ஏற்படுகின்றன. இந்த வினையால் உடல் தொடர்பும் தாட்சியும் பிரம்மத்திற்கு ஏற்பட இயலாது. ஏனெனில் அவன் வினைகளுக்கு அப்பாற்பட்டவன். உடல் தொடர்பால் ஏற்படும் துயரம் முதலியும் அவனுக்கு ஏற்படாது. அவன் என்றும் ஆனந்தமயமானவன். இவ்விரண்டு பண்புகளும் தான் ஆத்மாவை பிரம்மத்திலிருந்து பிரித்தறிய உதவுகின்றன. வேதங்கள் ஸ்மிருதிகளால் உறுதி செய்யப்படுகின்றன. இங்கு எழக்கூடிய ஐயம், இக்கருத்து உண்மை என கொண்டால் பிரம்மம் மஞ்சள் நிறம் கொண்டதா, ஆட்டுரோமத்தை போல் கருப்பு வெளுப்புகளுக்கு இடைப்பட்ட நிறமுடையதா, கருஞ்சிவப்பா, இந்திரகோபம் போல் சிவப்பா, இந்திரகோபம் செக்கச்சவேன்னு இருக்குமா? இதுல நாச்சியார் திருமொழியில பார்க்கச்சே மந்திரம் நாட்டம் சிந்தூர செம்படி போல் திருமாலின் சோலை எங்கும் இந்திர கோபங்களவே திரிந்தும் பறந்திட்டனவர் மந்தரம் நாட்டி மதுரக்குழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடைய என் நடலை நோய் செப்புவினேன்னு ஆரம்பிக்கிறான். கார்காலம் வந்ததுனாக்க தமிழ் இலக்கணப்படி பிரிந்து ஆத்தி இருத்தல். ஆண்டாள் சுந்தரத்தோளுடையான் திருமாலுங்கிற அழகர் சொல்றார். அழகாலம் வந்தது, அந்த இந்திரகோப பூச்சிகள் நிறைய பறந்து இருக்கிறது. அதை பார்த்தாக்க சிந்தூரப்படி தூவின மாதிரி இருக்கு. மழைக்காலம் வந்துடுத்தே, என்ன அவன் நினைக்கலையே, நினைக்க வேண்டாமா அப்படின்னு தூது விடுற மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்திரகோபம் போன்ற சிவப்பா, தீயின் நிறமா, வெண்டாமரை நிறமா அல்லது மின்னலின் நிறமா என்ற கேள்விகளுக்கு பதிலாக அவை ஏதுமில்லை என்பதாக இல்லை நேத்தி என மறுக்கப்படுகிறது. எனவே
பிரம்மத்திற்கு எந்த உருவம் இல்லை என்றே தேறுகிறது. ஆகவே அவன் உருவுடன் எதிர் உரைதல் என்பது இல்லையே. இதுதான் அப்ஜெக்ஷன். பதில் சொல்றாரு. பிரம்மத்தை அறிய விரும்பிய ஒருவருக்கு அதற்கு அருவம் உருவம் என்ற இரு நிலைகள் உண்டு என்றார். அதன் ஒரு நிலையை சூரியனுக்கும் மனிதன் வலக்கண்ணில் காணப்படும் உரு என்றார். அதன் நிறம் மஞ்சளா சிகப்பா மின்னலா என்ற கேள்விக்கு ந இதி நேதி அவ்வாறு மட்டுமல்ல, ந இதி இவ்வாறு அல்ல, இல்லைங்கிறதுக்கும் இவ்வாறு இல்லைங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏனெனில் என் நிலையிலும் பிரம்மம் வரையறைக்கு உட்பட்டதல்ல. ஏதாவது ஒரு நிறத்தை ஒப்புக்கொண்டால் மட்டுமே அது மட்டுமே பிரம்மத்தின் உரு என கொள்ளப்படலாம். ஆகவே அவை யாவும் அது மட்டுமல்ல, அதற்கு மேம்பட்டது என்று விடையளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரம்மத்திற்கு மாறிலி, அளவற்ற ஞானமுடைமை, வரையறைக்கு அப்பாற்பட்ட தன்மை போன்ற பண்புகள் யாவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன. பண்புகள் ஒரு பற்றுக்கோடின்றி தனித்து இயங்காதவை. ஸோ எந்த குணம் சொன்னாலும் அந்த குணம் ஏதாவது ஒரு பொருளை சார்ந்துதான் இருக்கணும். ஆனால் ஆகவே அவை சார்ந்து இருக்க பிரம்மத்திற்கு எதன் உரு வேண்டும். அவ்வுரு இவ்வுலகினர் அறிவால் வரையறுக்கப்படுகிறது. அனிர்தேச வபுகு ஸ்ரீமான்னு இதில் வருது, இதில் சகசநாமத்தில் வருது. வபுன்னா உடம்பு, அனிர்தேசனாக்க வரையறுக்கப்பட முடியாத உடம்பு. அப்போ நம்ம கோவில்லாம் வச்சிருக்கோம்னாக்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னா இப்படி வச்சிருக்கேன், எனக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு நான் அப்படி பண்றேன் அப்படிங்கிற அதுதான ஒழிய, ஆனால் அதுதான் பிரம்மமான இல்லை. ஆனால் அதுவும் பிரம்மம். அது மூலம் பிரம்மத்தை அடைய முயற்சி பண்றேன். அது மாதிரி அனிர்த்திய சிவப்புனா எந்த ஒரு டெஃபனிஷனாலையும் அடக்கி இவ்வளவுதான் பிரம்மம் சொல்ல முடியாது. ஆகவே அவை சார்ந்திருக்க பிரம்மத்திற்கு ஏதேனும் ஒரு உரு வேண்டும். அவ்வுரு உலகினர் அறிவால் வரையறுக்கப்பட இயலாதது என்பதே இதனால் அறியப்படுகிறது. இதை ஸ்ருதிகள் காட்டுகின்றன. இந்நிலை ஒரு ஓமியின் மூலமாக விளக்கப்படுகிறது. இது எப்படி இருக்குன்னாக்க, சொல்றது ஒரு உதாரணம் வேணும் இல்லையா? சொல்றார், சூரியன் ஒளி நதி, கிணறு, சாக்கடை வகையில் பிரதிபலித்தாலும் அவற்றின் தன்மைகளை அவ்வொளி அடைவதில்லை. அதுபோல் பிரம்மம் எப்பண்டத்தில் உறைந்தாலும் அதன் தாட்சி அதற்கு ஏற்படாது. காற்று எல்லாத்தையும் போயிட்டு வரும் சுவாமி, போயிட்டு இருந்தாக்க அந்த இடமா ஆயிடுறது இல்லையே. புழுதி அடிச்சுனாக்க கீழே ரோடு புழுதியும் சேர்ந்து வருது. ஆனால் இது வழியாக மலரான வழியாக வந்துனாக்கா கம்முன்னு வாசனையோடு வருது. அந்த மாதிரி இதற்கு அத்வைதிகள் கருத்து, உண்மையில் காணப்படும் சூரியன் தோற்றம் உண்மையில் அப்பட்டங்களில் இல்லை, அது பொய் தோற்றம். அதுபோலவே பிரம்மம் பண்டைகளில் உரைதல் என்பதும் பொய் தோற்றமே. அது அப்படியே சொல்லலாம். பிரம்மம் தான் அதெல்லாம் கிடையாது சுவாமி. எப்படி பொய்யோ? இதுக்குள்ள ஒரு தடாகத்தில் சூரியன் ஒளி தெரிஞ்சினாக்கா சூரியன் பொய் தானே. அது மாதிரி இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது மறுப்புக்கு ராமாசுர விளக்கம். இந்த எடுத்துக்காட்டில் சூரியனின் ஒளி அப்பண்டங்களுக்கு ஏற்படவும் அவற்றின் நிறம், மனம் போன்றவை சூரியனுக்கு ஏற்படவும் வழியில்லை என்பதற்காக மட்டுமே ஏற்பட்டது. உதாரணம் எதுக்குனாக்க இதுக்கு தான் ஏற்பட்டது. பொண்ணுக்கு தாமரை முகம் அப்படின்னாக்க அப்போ ராத்திரி அத்தனை குமிஞ்சிருமான்னு கேட்கக்கூடாது, இல்லை வெயில் பட்டா வாடிப்படுமான்னு கேட்கக்கூடாது. அழகா இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு ஓமை சொல்லுது, அவ்வளவுதான். ஓமையை திரித்து கூறி பிரம்மத்தை பண்புகளற்றது என்று நிறுவ இயலாது. பிரம்மத்தின் பண்புடைமை வேதங்கள் ஸ்மிருதிகளால் நன்கு அறியப்பட்டுள்ளன. மேலும் பிரம்மத்தின் பண்பு இப்படியல்ல மறுக்கப்பட வேண்டும் எனில் அதனினும் மாறுபட்டு அதன் பண்பு வேறு காரணத்தால் புலனறிவு, அனுமானம் முதலியவற்றால் அறியப்படுதல் வேண்டும். யாராவது பானை இருக்கா கேட்டாக்க உடனே என்ன கேட்கணும், எங்கேன்னு கேட்கணும். இங்கே இல்லை, இங்கே பானை இருக்கா? இல்லை. அப்போ அவர் இங்கே பானை இருக்காங்க கேட்டா நான் இல்லைன்னு சொன்னேன்னாக்க பானை எங்கேயுமே எப்பொழுதுமே இல்லைன்னு ஆகிடுமா? இல்லையே. இங்கே இல்லைன்னு தான் சொல்றது வழியே. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கேன், வேற எங்கேயும் பானை இருக்க முடியுமே? பானையே இல்லைன்னு ஆகிடாதே. அது மாதிரி மேலும் பிரம்மம் நன்கு செய்யப்படும் பக்தியாலேயே உபாசகனுக்கு மனத்துள் நேரே காண்பது போன்ற காட்சியை ஏற்படுத்துகிறது என்பது யாரும் ஒப்புக்கொண்டது. பண்பற்ற ஒன்று இருக்க இயலாது. அதனால் மனத்திற்கு உபாசித்தல் மிக என்பதே பொருந்தாது. இந்நிலையில் வாமதேவர் போன்ற யோகிகள் இப்படி உபாசித்தே முக்தி அடைந்தார்கள் என்றால் பிரம்மம் குணமுடையதே அந்த வெளிப்படை. வாமதேவர் முக்தி அடைந்தார்னாக்க அப்படி பிரம்மத்தை உபாசனம் பண்ணி முக்தி அடைந்தார். பிரம்மத்தை
உபாசனை பண்ணுறச்சுன்னாக்க ஏதோ ஒரு இதை பற்றுக்கோடு பூமான்னு பார்த்தோன்னே பூமாதிகரணம்ட்டு அறப்பெரியது 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 பாருங்களேன் பெரியது அப்படின்னு யோஜனை வருது நமக்கு. அதே மாதிரி வைஸ்வானரம் அப்படின்னாக்க வயிற்றுள்ள ஜாடராகினி நம்ம ஃபீல் பண்ணுறேன்னா அப்போ வைஸ்வானரன் பிரம்மம் சொன்னாக்க அப்போ வயிற்றுக்குள்ள இருக்காம போட்டுருக்கு பிரம்மம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்காக ஏதோ ஒரு பொருளை கொடுத்துருக்கு. அந்த பொருளுக்கு ஒரு குணம் இருக்கு. குணம் இருக்குச்சே தான் விஸ்வான் நரக் விஸ்வான் அக்னம் நயதி உலகத்தை முன்னோக்கி செலுத்துகிறான் அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த குணத்துக்காக தான் அது சொல்லியிருக்கு. அப்போ என்ன கேட்கணும்? ஸோ வைஸ்வானர் அக்னின்னு சொல்லிருக்கு. அதை போய் நீ பூமான்னு சொன்னாக்க பெருசுன்னு சொல்றச்சு. வைஸ்வானர் அக்னி வயிற்றுக்குள்ள தானே இருக்கு. பூமானா இது உலகத்தை விட பெருசுன்னு சொல்றச்சு. ரெண்டும் ஒத்து வரலையே. இதுவும் தப்பு அதுவும் தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்லை. உனக்கு எந்த அளவுக்கு உன்னால அதை கிரகிச்சிக்க முடியுமோ அதுக்காக சொல்லியிருக்கு. யூ பைட் ஹோ மச் யூ கேன் கல்ப். ஒரு பெரிய லட்டு இருக்கு, அது வந்து வாயுள்ள ஒழுங்கும், அதான் நீ கடிக்க முடியும். அதை விட்டுட்டோம். இவ்வளோ பெருசு இருக்கே, இப்போ லட்டு பெருசாக இருக்கு, வாய் சிறதாக இருக்கு, ஆக லட்டு வாய்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இக்களத்தால் அதிகப்படும் கொள்கை பிரம்மம் அமலத்துவம் ஆனந்தத்துவம் உள்ளிட்ட எண்ணிலங்கா பண்புகளை உடையதே. இதனால்தான் அது நீக்கமரம் நிறைந்திருந்தும் அது இருக்கும் பண்டங்களின் தாழ்வை அடைவதில்லை. இக்கருத்தே நிர்குணம் நிரஞ்சனம் போன்ற வேத வாக்கியங்களால் இவ்வுலகின் தீக்குணங்கள் அற்றிருப்பவன் என்றே அறியப்படுகிறது. பிரம்மம் மேற்சொல்லி இரு பண்புகளாகிற அடையாளத்தாலே அறியப்படுகிறது. இது பற்றி மேலும் தெளிவுகிற திருவாய்மொழியின் முதற் 10 1:1 1:11 11 வியாக்கியானங்களை பார்க்கவும். அந்த இதை பார்த்தீங்கன்னாக்க டீட்டெயில்டாக அதில் இந்த இது நல்லா அழகாக இது விளக்கப்பட்டிருக்குது. டவுட்ஸ் பற்றி டவுட்டதா உண்டா? அவ்வளோ பெரிய சந்தேகங்கள் எதுவும் இல்லை. இந்த ஒரு இடத்துல வந்து பிரம்மம் பண்டங்களில் உரைதல் என்பதும் பொய்த்தோற்றமே அப்படின்னு இவங்க அத்வைதிகள் சொல்றாங்க இல்லையா? அப்போ அப்போ ஆத்மா வந்து அவங்க எப்படி இப்ப சொல்றதே இல்லையா? அவங்க ஆத்மாவே இல்லைன்றாங்களா? அப்போ நம்ம முதல் சூத்திரத்தையே பார்த்தோம் இல்லையா? ஆமா, அது பார்த்து ஆத்மாங்கிறதே கிடையாது. ஆத்மாங்கிறது பிரம்மத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன். அகங்காரத்துல, அதாவது உடம்போட சேர்ந்துருக்க அகங்காரத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன். இந்த அகங்காரங்கள்லாம் பொய் தோற்றம். அதுல அகங்காரத்தின் ரிஃப்ளெக்ஷனால அது அகங்காரம் ஒருத்தருக்கு தனித்தனியாக வேறுபடுறதுனால ஒருத்தர் இண்டிவிஜுவல் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற. ஆனா வேடிக்கை நான் படிச்சுக்காம கடைசியில் வரிசையை பாருங்க. இந்த ஆத்மா இந்த மாதிரி உபாசனத்தினால சத்குண பிரம்மத்தை அடைகிறதுன்னு சொல்றார். அப்போ ஆத்மான்னு ஒன்று இருக்கு, சத்குண பிரம்மன் ஒன்று இருக்கு, அது அடையிறதுக்கு வழி இருக்கு. அதை வந்து பிரம்மத்திலேயே நிர்குண பிரம்மம் சத்குண பிரம்மம் ஒன்று ஆறுதுன்னு ஆகுது. அவளாலேயே இதை வந்து முழுக்க நிறுவ முடியலை. ஆனா நான் சொல்றேன், நீ ஒத்துக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றேன். இல்லை சுவாமி, இதெல்லாம் உலகத்துக்கெல்லாம் பொய்ன்னு சொன்னாக்க இத்தனை நூல்கள் வந்திருக்கேன், மதசார்பான நூல்கள் இவ்வளவு வந்திருக்கேன், இவ்வளவு எல்லாம் பொய்னாக்க நமக்கு வழிகாட்டத்தானே வந்திருக்கு. அப்போ இதாவது இதான் உண்மையிலே ஒத்துக்கணுமே. அதுதான் நம்ம ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், விவகார சத்தியம். அது இப்போதைக்கு சத்தியம், ஆனா எப்பொழுதும் இல்லை அப்படிங்கிறது. அவன் என்ன சொல்றா, இந்த லைஃப் இருக்கு, வேர்ல்டு லைஃப் இருக்கு, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு, நிர்குண பிரம்மம். அப்போ இந்த எக்ஸ் தானே அழிஞ்சு போடுது அப்படிங்கிறது அவளுடைய கண்டென்ட். சகசநாமத்துக்கு சங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கார், உரை எழுதியிருக்கார். அதுல முக்தானாம் பரமாகதிகின்னு, முக்தாத்மாக்களுக்கு அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு போட்டிருக்கார். இப்போ முக்தாத்மான்னு ஒருத்தர் இருக்கார், பத்தாத்மான்னு ஒருத்தர் இருக்கார், எகன்ஸ்டா அடைய வேண்டிய இலக்குன்னு ஒன்று இருக்கு. ஆக மொத்தம் இதெல்லாம் ஏகம்னு எப்படி வரும்? வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே. அதுதான், வேற வழி இல்லை. யூ ஹவ் டு அக்செப்ட் இட். சில நிறைய மதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள் என்ன பண்ணுறது, இன் தி பிகினிங் காட் மேட் ஹெவன் அண்ட் எர்த். ஸோ யூ ஹவ் டு அக்செப்ட் காட். நீங்கள் யூ கேனாட் கொஸ்டின் இட்.
ஷுட் தேர் பி எ காட் அப்படின்னு கேட்க முடியாது. கேட்டால் பிளாஸ்பமி அது. புரியுதா? புரியுது சுவாமி. நன்றி சுவாமி. அப்புறம் வேற சுவாமி இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம இந்த சூத்திரத்திலேயே இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த சூத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவரீர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். அதாவது வந்து சூரியன் அது வந்து பிரதிபலிக்கிறதுன்ட்டு. இப்ப அத்வைதத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சூரியன் வந்து இப்ப கண்ணாடியில பிரதிபலிக்கிறது அப்படின்னா ஜீவாத்மான்றது வந்து அது வந்து பிரதிபலிப்பு. ஆனா அது ஜீவாத்மா இல்லை அப்படிதானே சுவாமி சொல்றா? மாயை, அதாவது கண்ணாடியின் தன்மை அது பிரதிபலிக்கிறது. பட் ஜீவாத்மா மாதிரி அது தெரியறது. பட் ஆக்சுவலி அது போயிட்டுன்னா பிரம்மம் மட்டுமே. அதாவது அந்த கண்ணாடி, அதாவது மோட்சத்துக்கு அவங்க சொல்ற டெஃபினேஷன் இந்த இந்த கான்டெக்ட்ல சுவாமி, கண்ணாடின்றது வந்து அவித்யா. அது உடைஞ்சால் வந்து அதுல இருக்கிற பிரதிபலிப்பு மறைஞ்சிடுறது. அப்ப ஒரே சூரியன், அதுதான் பரமன் மட்டுமே இருப்பது. ஆக மொத்தம் ஜீவாத்மா இல்லை அப்படின்றதுதான் அவங்களுடைய கான்டெக்ஸ்டா சுவாமி, அந்த உதாரணத்தை ஆமா, வச்சு பார்க்கும்போது. அவ சொல்லலாம். சார், ஒரு குளம் இருக்கு. ஆஹ் குளத்தில் சூரியன் பிரதிபலிக்கிறது. ஆஹ் குளத்துக்கு சூரியன் தொடர்பு உண்டு? கிடையாது இல்லையா? உம் இந்த சூரியன் உண்மையான சூரியனா? இல்ல, பிரதிபலம் தானே. ஆஹ் அப்போ அது மாதிரி தான் இந்த உலகம் எல்லாம். அப்போ ஓகே. ஒரே ஒரு கேள்வி தான் அவளை கேட்கணும். ஐயா, இந்த சூரியன் எப்போ பிரதிபலிக்கும்? இந்த குளத்துல தண்ணீர் நிரம்பி இருந்தால் தான் பிரதிபலிக்கும். குளம் வற்றி போயிருந்ததுன்னா பிரதிபலிக்காது. ஆக சூரியன் பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு பொருள் வேண்டும். கண்ணாடியோ தண்ணீரோ ஏதோ வேணும் இல்லையா? அது இருந்தா ஆமா தானே வர முடியும். அப்போ ஆஹ் சூரியன் ஒன்று உண்டு, இந்த தண்ணீர் ஒன்று உண்டு தானே ஆகணும். நம்ம அனுபவத்தி பார்த்தோம்ல, சப்தவித அனுபவத்தி, 7 விதமான அனுபவத்திகள் பார்த்தோம் இல்லையா? கண்ணாடி முள்ளால் நிற்கிறது. கண்ணாடி முள்ள ஆமா நின்னாக்க தெரியுதுனாக்க உருவம் பொய்னாக்க, ஆமா உருவம் பொய் தான். ஆனா இந்த உருவம் இருந்தா தானே கண்ணாடி தெரியும். காத்து இருக்கு, கண்ணாடி தெரியுமா? தெரியாதே. ஆனா அந்த உருவம் உண்மையா? உண்மை இல்லையே. அப்ப ஆக மொத்தம் உனக்கு கண்ணாடி, நான் என்னுடைய உருவம், நான் தான் பிரம்மம், கண்ணாடி இந்த ஆஹ் உலகம், பின்னால் இருக்குது பிம்பம். அப்படின்னாக்க இந்த 3 இருந்தால் தானே இந்த நிகழ்ச்சி நடக்க முடியும். ஆமா நான் மட்டுமே இருந்தேன்னாக்க தெரியுமா? வேற வேண்டாம் சுவாமி. யாராலையாவது அவளுக்கு வேற உதவி இல்லாம தன் முகத்தை பார்க்க முடியுமா? ஆகாது சுவாமி. அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கிற கண்ணு, ஆனா கண்ணு கண்ணை பார்க்காது. ஆமாம், இன்னொருத்தர எக்ஸாக்ட்லி. தன் கண்ணை பார்க்காது. ஆமாம். அதான். அதனால இவ சொல்றதெல்லாக்கும் இது இவ சொல்றதுக்கு எந்த உதாரணம் உலகியல் சொல்ல முடியாது. உலகியல் பூரா தப்புன்னு சொன்னாக்க நமக்கு பிரம்மம் ஒண்ணுதான் ஒண்ணுன்னு சொல்றது எப்படி தெரியுது? ஏதோ ஒரு வழி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வழி எப்படி உண்மையா இருக்க முடியும்? முடியாது இல்லையா? அதனால இந்த அத்வைதங்கிறது நிறுவப்பட முடியாத ஒரு கொள்கை. ஆனா என்ன பண்ணணும், இது அக்செப்டட். இப்போ நம்ம 1 2 போடுறோம், இந்த குறியீடு 1 2 தான் காமிக்கிறதுன்னா அதை ஒத்துக்கணும். ஜஸ்ட் அதே மாதிரி அத்வைதம் வந்து நீ ஒத்துக்கோ, ஜஸ்ட் அக்செப்ட் இட், கொஸ்டின் பண்ணாதே அப்படின்னு அர்த்தம். ஓகே. சரி சுவாமி. இப்போ இது வந்து நம்ம அப்படியே இந்த இந்த ஒரு திருஷ்டாந்தத்தை வந்து ஆஹ் விசிஷ்டாத்வைத்த விசிஷ்டாத்வைத்தத்துக்கு ஈக்குவேட் பண்றதா இருந்தா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி? இப்போ அப்ப வந்து அவங்க வந்து சூரியனை வந்து பிரம்மன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த குலத்துல தெரியக்கூடிய பிரதிபலிப்பு வந்து ஜீவாத்மா, அது அவித்யைன்னு சொல்லிடுறாங்க. அது அவித்யை போயிடுச்சுன்னா வந்து ஆஹ் அப்புறம் திரும்ப இருக்கிறதே பிரம்மன் ஒண்ணுதான். சோ ஜீவாத்மாக்களே இல்லை அப்படின்ற மாதிரி அத்வைத்தத்துடைய நிலை இருக்கும்பொழுது, இதே பாயிண்ட வந்து நம்ம விசிஷ்டாத்வைத்தத்துல வந்து அப்ளை பண்ணணும்னா, சூரியன்றது வந்து பரபிரம்மனாகவும், அதாவது நாராயணனாகவும், ஸ்ரீமன் நாராயணனாகவும், கல்யாண குணங்களோட கூடிய அப்படின்னு. அப்ப அங்க கண்ணாடின்னு இருக்கிறது வந்து ஜீவாத்மா, பிரபஞ்சம், அந்த மாதிரி. அது எப்படி ஈக்குவேட் பண்றது சுவாமி? அதுதான் அடியேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இங்க. சுவாமி, இது வந்து ஆஹ் அதுக்காக வந்து ஓமே இல்லை. இது இதுக்காக வந்து அதை ஓமே ஈக்குவேட் பண்ண முடியாது இல்ல சுவாமி அப்போ? அதுக்காக வந்து ஓமே இல்லை. சூரியன் ஓகே. அப்படிங்கிறது ஒரே எனர்ஜி பழம்பா இருக்கக்கூடிய, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு 15 கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனுடைய பிம்பம் வந்து இதுல விழுது. இதுல
இந்த தண்ணீர்ல விடுறது. நான் இது என்னன்னு கேட்கிறேன், என்ன சொல்லுவீங்க? சூரியன் சொல்லுவீங்க. ஆ, என்ன அது? அந்த சூரியன் அவ்வளவு இத்தனை கோடி டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, இங்க அது கூலா இருக்கே, அதுக்கு எதுக்கு பண்பு ஒத்துக்குமா? ஒத்துக்காதே, போகட்டும். இப்போ இந்த தண்ணீர் இருக்கே, இதுல இருக்க தண்ணீர் இருக்கே, இந்த தண்ணீருடைய குணம் அதுக்கு வருமா? தண்ணீர் வராது. சில்லு, சூரியன் சில்லுன்னு இருக்குமா? இல்லை. அதே. இதே சூரியன் சாக்கடையில விருந்து வச்சுனாக்க நாத்தம் அதுக்கு வருமா? நோ சுவாமி. என்ன சொல்றோம்னாக்க, எப்படி சூரியனுடைய பிம்பம் தண்ணீர்ல இருந்தாலும் தண்ணியுடைய குளிர்ச்சி அதுக்கு வருது இல்லையோ, எப்படி சூரியன் சாக்கடையில் இருந்தாலும் அவருடைய நாத்தம் அதுக்கு வருது இல்லையோ, அதே மாதிரி பிரம்மமானவன் எங்க இருந்தாலும் அது அது அந்த அந்த அதனுடைய அது ஏன்னு தங்கி இருக்கோ அதனுடைய தன்மை அதுக்கு வரதில்லை. எக்ஸாக்ட்லி. இதை புரியுது இன்னொரு சுவாமி. பதிவாக பார்க்கலாம். இப்போ முன்னால் நம்ம பார்த்தோம் பஞ்சாகினி வித்தையில, ஆமா, அங்கேருந்து மழையா பொழிகிறதானது ஒரு தானியத்தை ஒட்டிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, தானியத்தை ஒட்டினா தானியத்துக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா? அந்த ஆமாம். ஆத்மாவை இது ஆறுதில்லைன்னு பார்த்தோம் நம்ம. இந்த நெல் செடியுடைய ஆத்மாவை இது ஆறுதில்லை, அதை ஒட்டின்ட்டான் இருக்கு, ரெண்டு வெவ்வேறையா தான் இருக்கு. அப்ப என்னாச்சு? இந்த ஆத்மா இருக்கே, எந்த ஆத்மா பின்னாலே ஆணுகிட்ட போய் அப்புறம் பெண்கிட்ட போய் பிறக்க போறதோ அதுக்கு கோளாறுகள்லாம் இருக்கு, கர்மாக்கள்லாம் இருக்கு. இந்த கர்மா அந்த நெல் செடி கிடையாது, ஒரு மாம்பழத்து கிடையாது. ம். ஆக இது இது எப்படி இதனுடைய வினைகள் அதுக்கு ஒட்டாதோ, அதே மாதிரி பிரம்மம் எதுல இருந்தாலும் சரி அந்த பொருளுடைய வினை அதுக்கு ஒட்டாது. அதுக்கு தான் ஓமையை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. தங்கமான பொண்ணுனாக்க எத்தனை கேரட்னு கேட்கக்கூடாது, ஆ. நல்ல பொண்ணு சொல்றோம், அவ்வளவுதான். ஆமா சுவாமி. புரியுது சுவாமி. வேற ஆக உமாமா? மொத்தம் இந்த சுவாமி, ஆக மொத்தம் இந்த எக்ஸாம்பிள வந்து நம்ம விசிஷ்டாத்வைத்தத்துக்கு ஈக்குவேட் பண்றது வந்து நாட் சரியான அப்ரோச் இல்ல அப்படின்னு. இல்ல, எதுக்கு உமானது எதுக்கு எதுக்கு உபயோகப்படுத்தணும் அதுதான். அவன் அஹ், வாயு அஹ், வேகம் மனோவேகமா ஓடினான்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? நிச்சயமா ஓட முடியாது, வேகமா ஓடினான்னு அர்த்தம். இந்த அஹ், அத 13 இந்த இது பேஜ் நம்பர் 260ல அபி ம். சம்பிராதனே பிரத்யக்ஷ அனு அனுமானாப்யாம் அப்படின்னு அனுமானாபியாம். இருக்கிறதுல அனுமான அபியாம்ல என்ன பார்த்தேன்னா, நம்ம அவனை நன்கு மகிழ்விப்பதற்காக செய்யப்படுகிற பக்தியால் உபாசனத்தால் அறியப்படுபவன் என்று வேதங்கள் மற்றும் ஸ்மிருதிகளிலிருந்து அறியப்படுகிறது சொல்லிட்டாங்க. இங்க உபாசனமும் பக்தியும் தான் நம்ம அங்க கூட்டின்னு போகுங்கிற ட்ராக் இந்த இடத்துல வந்துடுது. அவர் ஆமா, அதாவது இவ்வளோ ஹம், அவருடைய குணங்கள் பத்தி சொல்லிட்டே வந்தோம். இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி சகப்பு, இப்படி வந்தோடனே வாட் இஸ் அ பாத்துன்னு திடீர்னு நடுவுல ஒண்ணு வருது இங்க. ஆமா. முன்னாடி கூட முதல் இது கூட புலனறிவுக்கு அப்பாற்பட்டது. ம். இவரெல்லாம் அது முதல்ல இதெல்லாம் அப்படிதான் வந்துட்டே இருந்தது, குணங்கள்லாம் இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு மறுதலித்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு. சோ இங்க ஒண்டிதான் ஒரு 13 பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு இது பக்தி, அதாவது அவரை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா இந்த கலர் அது இது இப்படி எல்லாம் போகாம பக்தியால உபாசனத்தால அறியப்படுவான் அப்படின்ற மாதிரி ம். சொல்லிடுது, சொல்லியிருக்க மாதிரி ஆமா. தெரியுது அதுல. ஆ, அதனால ஆ. அதனால இப்ப உருவமா அருவமா இப்படியா அப்படியா அப்படின்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டாங்க அதுல. அப்புறம் அடுத்ததுல தான் ஞானம் ஆனந்தம் அப்படின்லாம் வருது. பண்புகள் ம். பண்புகளை போலவே நம்ம அதுல நீங்க இந்த இதுவும் சொன்னீங்க, அமலத்துவம் ஆனந்தத்துவம் ம். ஆமா. அப்படின்னு அந்த ரெண்டு சொன்னீங்க. ஆமா. கரெக்டா இருக்கு சுவாமி, எல்லாமே ஆமா அப்படியே போகுது. இதுல சுவாமி. சுவாமி, இந்த ரெண்டு அதுதான் பாயிண்ட், இந்த ம். 13-14 சுவாமி, இந்த 13-14 இப்ப மாமி சொன்னா இல்லையா, இந்த 13th 14th வந்து கரெக்டா வந்து இந்த ஆஹ், அதாவது வந்து சேஷத்துவத்தையே குறிக்கிறது இல்ல சுவாமி. உபாசனத்தெல்லாம் ஆஹ், தாண்டி இந்த வேதங்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் சொல்லி ஞானம் அனந்தம் இது இது எல்லாத்தையும் அப்படியே கொலேட் பண்ணி பார்த்தா வந்து இந்த எல்லாத்தையும் பார்த்தா வந்து சேஷத்துவம்ன்றது தேறி நிக்குமா சுவாமி அதுல? சுவாமி, பக்தின்னா என்ன? பக்தின்றது வந்து நம்ம பார்த்திருக்கோம் சுவாமி, தாழ்ந்தவன் அப்படி உயர்ந்தவன் கிட்ட காட்டக்கூடிய அன்பு. ஏதோ அன்பு, நம்மளால அதாவது முடியாத விஷயத்த வந்து முடிச்சு யார் கொடுக்குறாளோ அவங்க கிட்ட வந்து ரொம்ப விசுவாசத்தோட இருக்கிறது. இந்த மாதிரி அதுக்கு அதான். பல ம். அப்ப ஆக மொத்தம் என்ன அர்த்தம்னாக்க, நீங்க இவனை உயர்ந்தவன்னு நீங்க சொல்றீங்களா இல்லையா, ஆமா. பகவானே? ஆ, அப்ப நீங்க பக்தி பண்றேன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமா.
பக்தி பட்ட உங்களுக்கு குணங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு சுவாமி. உங்க குணங்களை உயர்ந்த குணம் இருந்தால் தான் அவன் பக்தி பண்ண முடியும். டெஃபினெட்லி சுவாமி, நோ டவுட். குணங்கள் உள்ள நீங்க குணம் இல்லாத பக்தி பண்ண முடியுமா? ஃபெயில் ஆயிடுறது சுவாமி. இந்த கேள்வியிலேயே வந்து போயிட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான் போயிடுது சுவாமி. நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன்னாக்க ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும். நீ எந்த ஒரு உலகத்துக்கு எந்த ஒரு பொருளும் எடுத்துங்க, அதை வந்து தட் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர்ட் ஆர் ஐடென்டிஃபைட் பை இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் வித் இஸ் பேக்ரவுண்டு. இப்போதான் இப்போ எனக்கு முன்னால் இந்த லேப்டாப் இருக்குன்னாக்க அதுக்கு முன்னால் சுவர் இருக்கு. ஸோ சுவர் வேற இது வேற தெரியுது. எல்லாம் ஒரே மாதிரியாகவே இருந்ததுனாக்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னால அதுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கை, கிளியர் ஸ்கை, இதே கிடையாது, மேகங்களே கிடையாது. அந்த ஸ்கை கலர்லேயே ஒரு பேர்டு பறக்கிறது வச்சுக்குவோம், நம்மளால ட்ராக் பண்ண முடியுமா? பாக்குறதுக்கே ஆகாது சுவாமி, புரியாது சுவாமி. முடியாது. ஆமா, வேற ஒண்ணு வேண்டாம். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க 2-3 தரம் சுக்கிர கிரகணம் ஏற்படுறது நம்ம பார்க்க முடியுறதோ? சூரிய கிரகணம் நம்ம பார்க்க முடியுது. சுக்கிர வந்து சூரியன் பூமிக்கும் சூரியன் நடுவில் வருது. ஏன்னா ரெண்டும் ஒளி உள்ள பொருள். அதுவும் சூரியனுடைய ஒளியில சுக்கிரனுடைய ஒளி ஒண்ணுமில்லாம போயிடுறது. சரி, இது அட்லீஸ்ட் கருப்பாவது ரிமூவ் பண்ணுறதுனா தெரியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலா டெலஸ்கோப் சின்ன பார்த்தா தான் தெரியுமே தவிர்த்து மித்தபடிக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் வித்தியாசம் பண்ணணும்னாக்க அது உள்ள குணம்தான். இவ்வளவெல்லாம் இருக்கு சுவாமி. போய் ஒரு புடவை எடுக்க போறான்னு வச்சுக்கோ, ஒரே கலர் ஒரே மாதிரி பார்டர், ஒரு 10 புடவை வச்சுக்கோ, அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்றீங்க. என்ன காரணம் சொல்ல முடியும் உங்களுக்கு? ஏதோ சம் இன்ட்யூஷன், அதுக்கு இது பெட்டர் போல் இருக்கு, அதுக்கு இது பெட்டர் போல் இருக்குன்னு எடுக்கிறோம். கடையில் போய் மாம்பழம் வாங்குறோம், அவன் ஏதோ போடுறான், அது வேண்டாம் இதை போடுங்க. என்ன காரணம் சொல்ல முடியும் உங்களால? முடியாது. அதனால ஒன்றை இன்னொன்று பிரித்தறியறதுக்கு குணம் வேணும். இந்த குணம் இருந்தால் தான் எந்த பொருளையும் அறிய முடியும். எப்போ இந்த லௌகீகமான பொருளை அறியறதுக்கே குணம் வேண்டியிருக்கோ அப்போ ஆன்மீகமான பொருளுக்கு நிச்சயமா குணம் வேணும். குணம் இல்லாத ஒரு பொருளை மனசுல நிறுத்தி நம்ம உபாசனம் பண்ண முடியாது. பகவான் நம்ம விட வேறுபட்டவன், நமக்கு உயர்ந்தவன் நினைச்சாதான் அவன்கிட்ட பக்தி பண்ண முடியும். நான் அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் அவனும் பிரம்மம், நான் இருந்தபடி இருந்துட்டு போறேன், ஒன்றே அறந்தல் ஐல்வீகம் பிரம்மம், அவ்வளவுதான். இப்போ நான் எனக்கு என் கஷ்ட நஷ்டங்கள், எனக்கு வலிக்கிறது, எனக்கு வியாதி வருது அப்படிங்கிற ஃபீலிங் வர முடியாது. நான் பிரம்மமாச்சே, எனக்கு தான் ஒன்றும் வராதே அப்படின்னு இருக்க முடியுமா? நீங்க ஏன் படிக்கிறீங்க? நான் உயனம், எனக்கு மோட்சம் தான் படிக்கிறீங்க. நான் பிரம்மம் தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா இது படிக்கணுமா? தேவையாது, தேவையே இல்லையே. அதனால பொதுக்கும் உள்ள குணங்கள் இருந்துதான் ஆகும். குணம் இருந்தால்தான் இந்த உலகமே நடக்கும். குணம் இல்லைன்னாக்க எதுவும் இல்லாமல் ஸ்டான்ஸில் ஒன்று ஜீரோ தான், சூன்யம், சர்வம் சூன்யம்ங்கிறதெல்லாம் பௌத்தனுடைய கொள்கை தான் போய் முடியும். ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ஒரு பெரிய அத்தியாயம். பட் இட்ஸ் வெரி கண்டென்ட் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அத்தியாயம் சுவாமி. சுவாமி எம்பெருமானார் நல்ல அனுபவப்பட்டு சொல்றாரு, ஒன்றும் பாக்கி இல்லாம எல்லாத்தையும் நிறைய பார்த்துட்டு. முதல் பாயிண்ட் என்னாக்க, வேதம் சொல்றதுல எவ்ரி சிலபல் இஸ் மீனிங்ஃபுல். இது குணத்தையும் சொல்லிருக்கு, குணம் இல்லாதையும் சொல்லியிருக்கு. இப்ப இது ரெண்டும் எப்படி சொல்றது? பைத்தியத்தனமா இருக்க, எல்லா குணமும் உண்டு, குணங்கள் கிடையாது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்படின்னாக்க அது சொல்றது என்ன பண்ணாக்க, குணங்கள் கிடையாது, தீ குணம் கிடையாது, நற்குணங்கள் உண்டு. அவிஜாதா கிருதலட்சணான்னு வருது இதுல சாசனாமத்துல. சர்வஜன் சர்வவித்து எல்லாம் சொல்லிவிட்டு அவிஜாதான் ஒன்றும் தெரியாதுன்னு, ஞானம் இல்லாதவன்னு சொன்னாக்க நியாயமாது? ஒத்து வராது. அப்ப என்ன பண்ணணும்னாக்க, அடியாருடைய துயரத்தை, அடியாருடைய குற்றங்களை காணாதவன், அதை அறியும் தன்மை இல்லாதவன், குற்றங்கள் இருந்தாலும் அடியார்களை அணைத்துக் கொள்ளுகிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் சொல்ல முடியும் தவிர்த்து ஆமா அறிவில்லாதவன் தான், அவன் அறிவுள்ளவன் தான் அப்படின்னு அதுதான் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குமே தவிர்த்து இது இல்லை. அதே மாதிரி நிர்குணம் நிரஞ்சனம் நிராகாரம்னு சொன்னாக்க நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய
எந்த ஒரு பொருள் மாதிரி அவன் இருக்க மாட்டான். நிராகாரம். நிர்குணம். உலகத்தில் எந்த எந்த பொருள் இருக்கே, எந்த பொருள் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கலாம், தீய குணம் இருக்கும். இப்போ இந்த பொருள் தான் சொல்லியாச்சுனாக்க அந்த தீய குணம் அதுக்கு வரும். பிரம்மத்து தீய குணம் வரதுக்கு வழி இல்லை. ஸோ இது நிர்குணம், இந்த இந்த குணம் அதுக்கு வராது. நிரஞ்சனம், எதுலேயும் ஒட்டாது. நமக்கு இது மாதிரி பாதரசம் மாதிரி. அது நான் என் ஆத்மா உடம்புல ஒட்டி இருக்கு, வேற வழியில் அனுபவிச்சாருது கர்மா. ஆனால் பிரம்மத்துக்கு எங்கிட்ட தான் இருக்கு, அது கர்மா அனுபவிக்கொண்டு நிரஞ்சனம், ஒட்டாது. இப்படிதான் வச்சுக்கணுங்க தவிர்த்து ஒன்றுலையும் ஒட்டாது ஒன்றும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இல்லைன்னா இல்லாத பொருள் நாம ஏன் தேடி போகணும்? அப்படி பியூட்டிஃபுல் சாங். வேற சுவாமி ரொம்ப தெளிவா இருந்தது. இந்த நான் தனியா படிச்சதுக்கும் நீங்க சொல்லி படிக்கும் பொழுதும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு புரிஞ்சுட்டேன் சுவாமி. ரொம்ப நன்றி. ஆமா, அது அம்மா இந்த பிலாசபி பூரா அப்படித்தான் இருக்கும். அது யார் சொல்றச்சியோ அவ சொல்றது சரியா இருக்க மாதிரி தெரியும். ஆனா என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்துட்டு எது சரியா இருக்கு, எது அக்செப்டன்ஸ் அவன் இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு இது சரியா இருக்கு, இதுல இந்த கோளாறு இருக்கு, நமக்கு இந்த கோளாறு இன்னொருத்தர் சுட்டி காட்ட மட்டும் நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு பொருள்ல எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருந்தாருனாக்க அவர் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் இந்த தப்பு இருக்குன்னு சொன்னார்னாக்க அவருக்கு எக்ஸ்பர்ட்டுக்கு தான் தெரியும், மொத்த பேருக்கு தெரியாது. அது மாதிரி எம்பெருமானார் எக்ஸ்பர்ட்டு நமக்கு இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் இந்த கோளாறு இருக்குன்னு சொல்றாரு. இப்போ கோளாறு இல்லாத எப்படி இருக்கும்னா அதே வழிகாட்டுறாங்க. எல்லாம் முதல் படியா கேட்கச்சு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வேற இதுல வந்து ரொம்ப இந்த 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 பாதத்துல வந்து சுவாமி ரொம்ப பியூட்டிஃபுல். நம்ம எம்பெருமானார் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறது தான் வந்து அழகு சுவாமி. மொத்தம் எத்தனை 15 ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த சூத்திரத்துல இதனுடைய அர்த்தத்தை வந்து விளக்குறதுக்கு. தட்ஸ் வெரி நைஸ் சுவாமி. சுவாமி இதுதான் நம்ம பழந்தமிழர் காலத்துடைய எண்ணத்துல இதான் இருக்கு. தீதர விளங்கிய திகிரியோனே நம்மாழ்வார் அதான் சொல்றார். அவனுக்கு ஆனந்தங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு, கெடுதல் கிடையாது. ஸோ நமக்கு காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு இதுன்னாக்க இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு, தீய குணம் எதுவும் கிடையாது. சித்துக்கு தீ குணங்கள் இந்த உலகத்தை தொடர்பால் ஏற்படுறது. அச்சித்து அதுக்கு எந்த விதம், அதுக்கு ஞானம் கிடையாது, மற்ற பேருக்காக இருக்கு. இதுதான் சிம்பிள் திங். நீங்க என்ன பரிபாடல முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய தேட முடியும். தேடினாக்க இது பண்ணி வரைக்கும் பாரதமாக போயிட்டே இருக்கும். எல்லா பொருளும் தான் இருக்கச்சே அது எல்லாத்துலேயும் அவன் தான் இருக்கான். இந்த தூண்லேயே அவன் தான் இருக்கு. இந்த தூண் தாங்கிட்டு இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஆனா அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. அந்த மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. அப்புறம் வேற ஜமீலா உங்களுக்கு சுவாமி எம்பெருமானார் சொல்லுங்க சுவாமி. இப்படி எம்பெருமானார் சொன்னது வந்து நம்ம பழந்தமிழரோட ஒரு ஒரு கொள்கை அல்லது ஒரு சித்தாந்தத்தை வந்து ஒரு நீட்சின்னு சொல்லலாமா சுவாமி? தாராளம் சொல்லலாம் அம்மா. அப்படி சொல்லாதீங்க. எம்பெருமானார் விசிஷ்டாத்வைதம்ங்கிறது முன்னால இது எக்ஸிஸ்டண்டா இருந்ததோ, எது மறைஞ்சு போயிருந்தோ அதை ரினியூ பண்ணினார். எம்பெருமானார் புதுசா பண்ணலை, நல்லா கவனிக்கணும். அந்த விசிஷ்டாத்வைதம் தான் நம்ம புறம் இருந்திருக்கு. அப்போ அந்த இருந்தது மறைஞ்சு போயிருந்தது தூசி தட்டி எடுத்து கிளியர் பண்ணி விட்டார். நம்ம இதுல பார்த்தோம், ஆனீதாம்ச நிஜாட்சரை மனசா பிபந்தன் ஜகம். என்னன்னா பகுமதி வியாகாத தூரஸ்திதான். அண்ணா இருந்தக்கூடியதானது சில பேர் தற்பாக்கோள் சொன்னதுனால நம்ம விட்டு தள்ளி வைக்கப்பட்டது, நமக்கு தெரியாம போயிடுது. அதை எடுத்து நமக்கு மக்கள்லாம் நன்னா அனுபவிக்கணும்னு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. தவிர்த்து அவர் தனியாக அதை பாஸ்டுலேட் பண்ணல. நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுங்க. பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் மூலமாக முன்னால் இருந்த கொள்கையை நமக்கு நான் பிடிச்ச மாதிரி மனசை பதிய வைக்கிறேன், அவ்வளவுதான். நல்லா பிரகாசித்தார்னு சொல்லலாம். பிரகாசித்தார். 30 நாள் கழிச்சு வீட்டுக்கு போறோம், நம்ம வீட்டுக்கு போறோம், தூசி பண்ணி எல்லாம் ஒரே இதா கிடக்கிறது. வீடு இப்படிதான் இருக்குமா? இல்ல. நம்ம என்ன பண்றோம், நல்லா பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணி வைக்கிறோம்னாக்க அப்புறம் படிச்சுனா இருக்கு. இந்த வீடு நம்ம புதுசா கட்டல, புதுசா பண்ணல. முன்னால இருந்த கருத்துக்களை எம்பெருமானார்
நல்லா விளக்கப்படுத்தி கட்டுறார். அது வெவ்வேறு காலங்களால் இதாக போயிருந்ததுனாக்கா அது எல்லாத்தையும் எடுத்துட்டுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எத்தனையோ இடத்துல வெள்ளமாக வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்துருக்கு, வீட்டுக்குள்ளே சேருதான் இருக்கும். அப்போ எங்கள் வீடு சேராகவே இருந்ததுன்னு இருக்கும். இல்லை சேரா இல்லை, அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடு தன்னுடைய ஒரிஜினல் வருது. அதுதான் பண்ணுறாரு. ஒரு நல்ல ரத்தனம் சேத்துக்குள்ளே விழுந்துருத்து, அது தெரியாது. அப்புறம் அதை எடுத்து நல்லா கழுவி தொடச்சி வச்சோம்னாக்க அவருடைய மதிப்பு தெரியுது நமக்கு. அந்த மாதிரி பெருமானார் முன்னால இருந்ததை நமக்கு விளக்கி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அதுதான் சொல்றச்சேயே தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேனா அவர் என்ன பண்ணினார்னாக்க இதுக்கு வழிகாட்டியா இருந்து ஆழ்வார்களுடைய பாடல்கள், ஆழ்வார்களுடைய பாடல்களை வச்சுக்கிண்டு இந்த பிரம்மசூத்திரத்தையும் வச்சுக்கிண்டு இதை போதாயன விருத்தியை வச்சுக்கிண்டு அது இப்படித்தான் இருக்கணும்னு அறுதிட்டு நமக்கு சொன்னாங்க. வேற டவுட்ஸ்? ஜமீலம்மா, உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? புரியுது சுவாமி. நல்லா ரைட், சரி. ஏன்னா நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்ண உங்களுக்கு கேட்டேன். வெரி குட், ரைட். ஆழ்வார் திருவடிகளே சரணம், சரணம், திருவடிகளே சரணம். தஸ்மை ராம் அடியன் தாசன் சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தாசன்